ராம் எந்திரி, ஆஃபீஸ்க்கு டைம் ஆச்சு பாரு. ஒரு 10 நிமிஷம் ப்ளீஸ். எனக்கு கொடுக்கவே முடியாதுடா. அதான் பார்த்தேன். என்ன கேட்காம மச்சான் இன்ட்டு வைக்க மாட்டானே. எல்லாரும் வந்துட்டானுங்களே. செத்த நீ மாசுல இருந்து வந்த மாதிரி சிரிக்கிற லவட்டே கபால். 2 பேர் லேட்டாக தானே வந்திருக்கோம். இப்போ இப்போ உள்ள போகிறது புதுசாக லேட்டாக வரும் தான் வெயிட் பண்ணும். நான் எதுக்கு வெயிட் பண்ணும்? எங்கே போகிறேன்? டேய் என்னடா நீ மட்டும் உள்ள போற? கொன்றுவேன். என்கிட்ட மட்டும் நல்லா பேசு. இப்போ என்னடா பண்ணுறது? என்கிட்ட கேட்டா இதான் ஆஃபீஸ்க்கு வர நேரமா? ஐயோ ஹச்ஆர் தானே நீங்க? ஹெச்ஆரா? கடைசியா உங்களை வேலைக்கு சேரும் போது பார்த்தது. அப்புறம் இப்பதான் பாக்குறேன். ஆனா நான் அப்படி இல்லைங்க. இதே வேலையா போச்சு 2 பேருக்கும். இன்டர்வியூக்கு வந்தலேருந்து இப்போ வரைக்குமே 2 பேர் லேட்டாக தான் வந்துருக்கீங்க. இந்த ஒன் டைம் அப்பாலஜிஸ் பண்ணுங்கண்ணே ப்ளீஸுங்க. மந்த்லி ட்வைஸ் ஆர் ட்ரைஸ்னா பரவாயில்ல. ஆனால் நீங்கள் டெய்லி லேட்டாக வந்தா உங்களுக்காக ஆஃபீஸ் பாலிசிலாம் மாற்ற முடியாது. சீச்சி, கம்பெனி பாலிசிலாம் மாற்ற வேணாம் மேடம். கம்பெனி டைமிங் மட்டும் மாற்றுங்க போதும். கொரோனாவுக்கு அப்புறம் ஆஃபீஸ்க்கு வர்றதே ரொம்ப கஷ்டமாக இருக்கு மேடம். ஓ அப்படியா? நீங்கள் பேசாமல் வேற ஆஃபீஸ் பார்த்துட்டு போயிருங்களேன். எங்களுக்கு கஷ்டமாக இருக்காது. ஆண்டி சொல்ல மாட்டேன் மேம். ஸ்டெல்லா மேம். மேம் எனக்கு வேற கம்பெனியில் ஜாயின் பண்ண ஆஃபர் கிடைச்சிருக்கு மேம். ஓ கங்க்ராச்சுலேஷன்ஸ் அங்கிள். தேங்க்ஸ் மேம். பட் அந்த கம்பெனியை விட அதிகமான ஹைக் நம்ம கம்பெனிலே வாங்கி தரனே. தந்துட்டாலும் அது மட்டும் இல்லாம மற்ற கம்பெனிஸ்ல இருந்தெல்லாம் இங்க வந்து ஜாயின் பண்ண ஆசைப்படுறப்போ நீங்க ஏன் அங்க போறீங்க? போய் நம்பி ஸ்பெண்டில் உங்க ஃபியூச்சர் மேல இருக்கிற அக்கறையில சொல்றேன். ஆஸ் அ வெல் விஷர் இங்க இருந்து நீங்க எங்க போனாலும் உருப்படணும். உருப்படாம போயிடக்கூடாது. சொல்றேன். இட்ஸ் யுவர் லைஃப். டேக் யுவர் டைம் அண்ட் திங்க் அபவுட் இட். சரிங்க மேம், நீங்க சொன்னா சரியா தான் இருக்கும். அடி பாவி, அன்னைக்கு மட்டும் நீ சொல்றத நான் கேட்காம இருந்திருந்தேனா இந்நேரம் எங்க எப்படி இருந்திருக்கணும் தெரியுமா? ஹலோ, உங்க மைண்ட் வாய்ஸ் எல்லாம் உங்க மனசுக்குள்ளேயே வச்சுக்கோங்க. என் வாழ்க்கைக்கு எடுத்த சூனிய பொம்மைய இன்னொரு ஆஃபர் மட்டும் கிடைக்கட்டும். மெட்டர்னிட்டி லீவ் போட்டு மெடிக்கல் லீவ் போட்டு இந்த ஆஃபீஸ் பக்கமே வராம எஸ்கேப் ஆகணும் இல்லையான்னு பாரு. சரிவா போலாம். ஹலோ, நான் உங்களை போக சொல்லவே இல்லையே. நாங்களும் உங்ககிட்ட போகவான்னு கேட்கவே இல்லையே. ஐயோ மறைகிறாளே. ஃபர்ஸ்ட் உங்க மேனேஜரை போய் மீட் பண்ணிட்டு அப்புறமா இங்க கேபினுக்கு போறதா இல்ல வீட்டுக்கு போறதான்னு முடிவு பண்ணிக்கோங்க. ஹலோ எக்ஸ்கியூஸ் மீ, இப்போ நீங்க மட்டும் போலாமா இல்ல நீங்க கிட்ட கேட்கவே இல்லையே. மைண்ட் யுவர் பிசினஸ். அப்ப என்ன மாமா ஏதோ வேலை வாங்கி தர சொல்றாங்க போல. மாமா என்ன தியான நிலைக்கு போயிட்டியா? இல்லடா, மேனேஜர் ரூம்குள்ள எப்படி போலான்னு யோசிச்சுட்டு இருக்கேன். இது எதுக்குடா யோசிக்கிறா? எங்க காணோம். இன்னைக்கு என்ன சொல்லி சமாளிக்கிறது வேற தெரியலையே. ஏமாமா இங்கே நின்று பாக்குறா? போடா. ஏன்டா தள்ளி விட்ட? கம்ப்ளீட்லி நான்சென்ஸ். இட்ஸ் ஃபுல் ஆஃப் ட்ராஷ். குப்பையில போட வேண்டியதெல்லாம் எதுக்கு ஏன் டேபிளுக்கு எடுத்துட்டு வரீங்க? சாரி மேடம். இது ஒண்ண மட்டும் சொல்லுங்க. டீர்டா. வாங்க சார், வாங்க. ஏன் நிக்கிறீங்க? உட்காருங்க. மேம், shall I leave? அப்ப நான் சொல்ற வரைக்கும் வெயிட் பண்ணுவீங்களா ராமகிருஷ்ணன்? லீவ். வரைக்கும் ஆடு வெயிட் பண்ணிட்டு இருக்கு பாரு மச்சான். என்ன வெட்டணும் செந்தில்? புரியல. வெட்டல மேடம், வெயிட். நீங்க பேசுற வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு இருக்கலாம்னு சொன்ன மேடம். 2 பேரும் இந்த மந்த்ல எத்தனை தடவை லேட்டா வந்திருக்கீங்க? சாரி, எத்தனை தடவை சீக்கிரம் வந்திருக்கீங்க? லாஸ்ட் வீக் ஃப்ரைடே. மச்சான் மண்டேடா. டியூஸ்டே.
அப்புறம் சண்டேடா மச்சான் மண்டேடா. கவுண்ட் பண்ணியாச்சா? மேடம் கொஞ்சம் டவுட்டா இருக்கு, நான் போய் லாகின் செக் பண்ணிட்டு வந்துடுறேன். தேவையில்ல, நானே சொல்றேன். 3 நாள் கிரேஸ் டைம், 15 நாள் லேட்டு, 2 நாள் லீவு. அதுவும் சொல்லி வச்ச மாதிரி 2 பேரும் ஒரே டைமிங் ஃபாலோ பண்றீங்க. ஒரே டீம் இல்ல மேம். அதான். ஷட் அப். 2 பேரால எப்படி இவ்வளவு கூலா இருக்க முடியுது? நான் கூட சொல்ல நினைச்சேன். ஏசி 16ல இருக்குல்ல மேடம், அதனால தான் ரொம்ப கூலிங்கா இருக்கு. 25ல மாத்திரலாமா மேடம்? பிளஸ் ஜோக்கர்ஸ். நான் என்ன பேசிட்டு இருக்கேன், நீங்க என்ன சொல்லிட்டு இருக்கீங்க? நீங்க 2 பேரும் தான் உங்க டீமோட சீனியர்ஸ். நீங்களே இப்படி ஒழுங்கா பொறுப்பு இல்லாம நடந்துக்கிட்டா உங்க ஜூனியர்ஸ் எப்படி பெர்ஃபெக்ட்டா இருப்பாங்க? அதெல்லாம் தெளிவா பசங்க கிட்ட சொல்லிட்டேன் மேம். எங்க 2 பேரையும் ஃபாலோ பண்ணாங்கடா, மேடம் ஃபாலோ பண்ணுங்கடான்னு ஸ்ட்ரிக்ட்டா சொல்லிட்டோம். ஐ மீன் டைம் பஞ்சுவாலிட்டி சொன்ன மேடம். சோ ப்ளீஸ் ஆன்சர் மீ. 2 பேரும் ஏன் லேட்டா வரீங்க? நான் சொல்றேன் மேம். என் ஒய்ஃப் தான் மேம் எல்லாத்துக்குமே காரணம். காலையில சீக்கிரமா எந்திரிக்கிறது இல்ல, காலையில சீக்கிரமா தண்ணி காய்ச்சறது இல்ல, காலையில சீக்கிரமா சமைக்கிறது இல்ல. அதனால தான் மேம் நான் லேட்டு. நான் நீங்க ஏன் லேட்டுன்னு தான் கேட்டேன். மாமா அதை சமாளிச்சுடு மாமா. என் ஒய்ஃப் பெர்ஃபெக்ட் தான் மேடம், நான் தான் கொஞ்சம் லேசி. இனிமே அப்படி நடக்காது. சின்ன பிள்ளைங்க மாதிரி காரணம் சொல்லாம இதுக்கப்புறம் டைமுக்கு வர பாருங்க. அப்ப நீங்களும் இனிமே ஸ்கூல் மிஸ் மாதிரி கேள்வி கேட்காதீங்க. வாட்? இனிமே நீங்க கேள்வி கேட்கற மாதிரி நடக்காதுன்னு சொன்ன மேடம். என்னடா? ஆமா மேம். திஸ் இஸ் ஃபைனல். ஓகே மேம். இருந்தாலும் பனிஷ்மென்ட் கொடுத்தா தானே எதுவா இருந்தாலும் ஞாபகம் இருக்கும். அப்படியா? சோ இன்னைக்கு ஹாஃப் டே 2 பேருக்கும் லீவ் சொல்லியிருக்கேன். தேங்க்ஸ் மேடம். அப்போ நாங்க ஹாஃப் டேக்கு அப்புறம் வரட்டுமா மேடம்? கெட் அவுட். அவங்க தானே ஹாஃப் டே லீவ் சொன்னாங்க. அடி நான் வச்சுக்கிறேன். வாட் இஸ் திஸ்? ஒரு ப்ராஜெக்ட் ஃபைலை இப்படி தான் சப்மிட் பண்ணுவாங்களா? ஃபுல்லா எரரா இருக்கு. கேக் தெரியாது, எல்லாத்தையும் ஃபர்ஸ்ட்ல இருந்து உட்கார்ந்து பண்ணுங்க. முதல்ல மாதிரி நிறைய டைம் எடுத்துக்க கூடாது. ஷார்ட் டைம்ல சப்மிட் பண்ணனும். கெட் அவுட். டைமுக்கு கரெக்ட்டா சாப்பிட தெரியுதுல, டைமுக்கு கரெக்ட்டா ப்ராஜெக்ட் சப்மிட் பண்ண தெரியாதா? அந்த சட்டையில விட இந்த சட்டையில ரொம்ப அழகா இருக்கு மச்சான். சட்டல வச்சு போன். வாட் இஸ் திஸ்? குழந்தை கூட ஒரு வாட்டி சொல்லி கொடுத்தா கரெக்ட்டா செய்யும். இந்த ப்ராஜெக்ட் பத்தி உங்களுக்கு நான் எத்தனை வாட்டி எக்ஸ்பிளைன் பண்றது? இதுதான் ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் வார்னிங். இதுக்கு அப்புறம் இந்த தப்பு நடக்க கூடாது. வாக்குறத பாரு. எப்படியாவது போய் சரி பண்ணிட்டு வாங்க. ஏண்டா ஸ்குட் கேம்ல மாற்ற கடங்காரன் சுற்ற மாதிரி இப்படி சுத்தி சுத்தி சுற்றாளேடா. இப்ப எதுக்கு நீ சிரிக்கிற? இல்ல மாமா, எனக்காவது ஆபீஸ்ல மட்டும் தான் ரைடு. ஆனா உனக்கு டேய், உன்கிட்ட பல தடவை சொல்லியிருக்கேன், பர்சனல் விஷயத்த ஆபீஸ்ல பேசாதன்னு. டேய், கடுப்பேத்திக்கிட்டு எப்பறம் ஆபீஸ்ல ஒரு மாதிரி வீட்ல ஒரு மாதிரி இருக்க முடியும் தானா கேட்டேன். உண்மையை சொல்லணும்னா எனக்கும் ஒரு மாதிரி கஷ்டமா தான்டா இருக்கு. ஆனாலும் அவளோட எல்லா கண்டிஷனும் ஒத்துக்கிட்டு தானே கல்யாணமே பண்ணேன். அப்புறம் வேலையே இல்லாம சுத்திட்டு இருந்த நமக்கும் வேலை வாங்கி கொடுத்தது அவதானே. ஆமா மாமா, அது தெய்வம் மட்டும் தானா? என் மலர்கொடி லைஃப் என்ன ஆகுது? ஏண்டா என் ஒய்ஃப் வேலை வாங்கி கொடுத்ததுக்கும் மலர்கொடி லைஃபுக்கும் என்னடா சம்பந்தம்? உன் ஒய்ஃப் வேலை வாங்கி கொடுத்தனால தான்டா என் மாமனார் எனக்கு பொண்ணு கொடுத்தான். எங்கட மாலை காணோம்? ஹோய் குட்டி குட்டி. வாட் இஸ் த டைம் நவ் ராம்? என்னைய குட்டி கேக்குற? ஃபர்ஸ்ட் கிவ் ரெஸ்பெக்ட் டு யுவர் சுப்பீரியர். யாரு? நான் என்னதான் சொன்னேன்? லூசு விளையாடாதீ. மிஸ்டர் ராம், கேட்ட கேள்விக்கு பதில். மிஸ்டரா? பழசல இது மறந்துட்டியா என்ன? என் செல்லத்தோட மண்டில ஏறி பட்டுச்சா? என்ன பண்றீங்க ராம்? நான் புருஷன்டி. யார் இல்லைன்னு சொன்னா? இந்த பாடி போடின்னு பேசுறது, கிட்ட வந்து உரசி பேசுறதெல்லாம் வீட்டோட வச்சுக்கோங்க. இங்க நான் உங்க மேனேஜர், நீங்க என் எம்ப்ளாயி. அண்டர்ஸ்டாண்ட்? உண்மையாதான் சொல்றாளோ? அண்டர்ஸ்டுட் மேம். 10 o'clock ஆஃபீஸ்க்கு 10:30க்கு வரீங்க. ஜாயின் பண்ணும்போது உங்களுக்கு யாரும் லாகிங் டைமிங் என்னன்னு சொல்லலையா? தெரியும் மேம். ஆனா நீங்க தானே ஈபி பில் கட்ட போக சொன்னீங்க. கரண்ட் பில்லா ஆன்லைன்லயே கட்டியிருக்கலாம். இந்த கேள்வியை கேட்கறது என் ஒய்ஃபா இல்ல எங்க மேனேஜரா? நான் உங்க மேனேஜர்ன்றத எந்த சிச்சுவேஷன்லயும் மறந்துடாதீங்க. இதுவே ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் டைம். இதுக்கப்புறம் ஆஃபீஸ் விஷயமா என்கிட்ட இருந்து எந்த அட்வான்டேஜையும் நீங்க எதிர்பார்க்க கூடாது. புரிஞ்சுதா? எங்க உங்க ஃப்ரெண்டு? யூ மீன் உங்க டீம் மெம்பர் சிந்திலியா கேக்குறீங்க? அவர் இன்னும் வரல மேம். வந்தது உங்க கேபின் வர சொல்றேன். ஓகே, நவ கெட் பேக் டு யுவர் வொர்க். போறேன்டி, போறேன். வீட்டுக்கு தானே வருவேன், வச்சுக்கிறேன். ஏய் மாமா. டேய் மாமா, என்னடா இது கோலம்? கோலமா?
அது ஒன்றும் இல்லைம்மா, அப்படியே ஆனந்தவே நம்ம ஆஃபீஸ் பக்கமாக வந்தேன். அப்படியே உன்னையும் நம்ம தங்கச்சி பார்த்து ஒரு ஹாய் சொல்லிட்டு ஊர்லேருந்து மச்சின்ச்சு கொஞ்சம் அல்வா கொண்டு வந்தா உன் கையில் கொடுத்துட்டு அப்படியே 2 நாள் சென்னையை ஃபுல்லாக மச்சின்ச்சிக்கு சுற்றி காமிச்சிட்டேன். முடிஞ்சா நெக்ஸ்ட் வீக் ஆஃபீஸ் வந்து ஜாயின் பண்ணலான்னு சொல்லிட்டு போகலான்னு வந்தேன். என்ன சொல்கிறேன்? அப்போ சார் இன்னைக்கு ஆஃபீஸ் வரல? டேய் என்னடா பேசுகிறா? இது நம்ம ஆஃபீஸு, நம்மள யார் கேட்க போகிறா? கரெக்ட் கரெக்டு. அம்மா கையில் என்ன? இப்போ தானே சொன்னேன் அல்வா யாருக்கு? நம்ம சென்னைக்குடா. வேலைலாம் வாங்கி கொடுத்தவ அல்வா கூட கொடுக்கலான்னு கேவலம் நினைக்க மாட்டா. கொடுத்துறியா? நம்ம ஜெர்னிக்கு தானே, நீங்க போய் கொடுத்துட்டு வாங்க. நான் வெளியே வெயிட் பண்றேன். நானே கொடுத்துருவா? ஏய் வெயிட் பண்றா. அல்வாவா கொடுக்குற? அவ கொடுப்பா பெரிய அப்பா. ஜென்னி, வாட் இஸ் திஸ் செந்தில்? அல்வாமா, திருநெல்வேலி இருட்டுக்கடை அல்வா. இட்ஸ் வெரி டேஸ்டி அண்ட் லுக் வெரி ஜெல்லி. ட்ரை பண்ணி பாரு, உனக்கு தான் வாங்கிட்டு வந்தேன். கூச்சப்படாத. அறிவில்ல உங்களுக்கு? என்ன ட்ரெஸ் இது? இப்படியே வருவாங்க ஆபீஸ்க்கு? முதல்ல இங்க இருந்து வெளில போங்க. ஐயோ அம்மா. என்ன சோனமுத்தா போச்சா? பேச்சா பேசின பேச்சு அல்வா கொடுக்க போனியே, என்னாச்சு? கொடுத்தால நல்ல பெரிய அப்பா. ஆமா, கல்யாணத்துக்கு சாட்சி கழுத்து போட்ட எனக்கே 1000 வாலானா, தாலி கட்டின உனக்கு பெரிய அணுகுண்டே வீசிருப்பா போல. டேய் அதான் மச்சான், எனக்கும் புரியல. இந்த கிளிக்கிற அளவுக்கு நான் என்ன பண்ணேன்? ஏமாமா, எனக்கு தெரிஞ்சு ஜனனிக்கிட்ட வீட்டில் போய் பஞ்சாயத்து எதுவும் பண்ணுவேடா? அப்பெல்லாம் எதுவும் இல்லையே. இல்லையா? அப்போனா பேச்சுலர் பார்ட்டி அன்னைக்கு நைட்டு கொஞ்சம் ஓவராக தான் போயிட்டோமோ? டேய், டிடிஎஃப் விட மோசமான சம்பவம்லாம் பண்ணியிருக்கோம். அப்பெல்லாம் அமைதியாக இருந்தவ இப்போ இந்த வேலை விழுக்கிறானா? ஏன்னு புரிய மாட்டேங்குதே. மாமா, அப்போனா எனக்கு தெரிஞ்சு இது ரிவெஞ்சுன்னு தோணுது மச்சான். ரிவெஞ்சா? அதான்டா, இந்த புருஷனுங்களெல்லாம் பழி வாங்கிறதுக்காக பொண்டாட்டிங்களாம் எடுக்கிறாங்களே, இந்த சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக்கு. அந்த மாதிரி நீ அவளை லவ் பண்ண எல்லா டார்ச்சருக்கும் மொத்தமாக சேர்த்து இப்போ அவள் அடிக்கிற ஸ்ட்ரைக் தான் இதுன்னு எனக்கு தோணுது மச்சான். ஹே சச்சா, ஏன் ஜனனி அப்படிலாம் இல்லடா. டேய், இப்போ தானே உனக்கு புதுசாக கல்யாணம் ஆயிருக்கு, அப்படித்தான் இருப்ப. போ உனக்கே புரிய. நீ போ. டேய், நாங்கள் எத்தனை வருஷம் லவ் பண்ணியிருக்கோம். என் ஜனனியை பற்றி எனக்கு தெரியாதா? போடா. நேத்து வரைக்கும் அவன் லவ்வர், இப்போ அவன் பொண்டாட்டி. மாமா, லவ் பண்றப்ப பேய் பிசாஸ்லாம் கூட உன் டார்லிங் மாதிரி தான் தெரியும். ஆனா கல்யாணத்துக்கு அப்புறம் உன் டார்லிங்கே உனக்கு பேய் பிசாஸ் மாதிரி தான் தெரியும். அனுபவப்பட்டோன்னு சொல்றேன். ஆராயாம வீட்டுக்கு போ, நோக்கே புரியும். ஐயோ, ஒரு வாரம் சொல்ற மாதிரி நடந்துருமோ? ராம், என்ன சாப்பிடுற? விஷம். சூடா தரட்டுமா இல்ல அப்படியே சாப்பிடுறியா? கோவத்துல கூட அழகா இருக்குடா. So sweet. சோ ஸ்வீட்டாம்ல. ஏண்டி, காலையில ஆபீஸ்ல பாம்பு மாதிரி கொத்துற, இப்ப என்னன்னா தேனா பேசுற? டே ராம், அவ பேச்சை நம்பி வளைஞ்சு கொடுக்காத. பி கேர்ஃபுல். ஏய், அந்த பாட்டு வைடா. முடியாது. குடு குடு குடுடா. இப்ப என்ன பண்ணுவ? குடு. டிவி எதுக்கு ஆஃப் பண்ண? அறிவில்ல? இல்ல. தடிப்போ. முடியாது. என்ன என்ன இஷ்டத்துக்கு இருக்க விடு. உன் இஷ்டத்துக்கு இரு, ஆனா என்ன கட்டி பிடிச்சிட்டு கட்டி போடுறா.
வேணாம் மேடம், வேணாம். இப்போ இப்படி தான் பிஹேவ் பண்ணுவேன். ஆனால் ஆஃபீஸில் வேற மாதிரிலாம் பிஹேவ் பண்ணுவீங்க. அதான் உன் பிரச்சனையா? இங்க பாரு, ஆபீஸ்ல நான் பாஸ், சோ அங்க அப்படி. வீட்ல நான் வைஃப், சோ இங்க இப்படி. நான் நம்ப மாட்டேன் போ. ஆஃபீஸில் கதற வச்சுட்டு இப்போ வந்து இப்படி கொஞ்சம் என்ன அர்த்தம்? எனக்கு உன் பிரச்சனை புரியுதுடா, ஆனா நீ என்னைய கொஞ்சம் புரிஞ்சுக்கணும்ல. ஒரே ஆஃபீஸில் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் எத்தனையோ பேர் ஒன்றா வேலை பார்த்துட்டு தான் இருக்காங்க. ஆனால் நீ தான் தேவையில்லாமல் ரூல்ஸ் போட்டுட்டு இருக்க. இதுல கம்பேர் பண்ண ஒண்ணுமே இல்ல. என்ன பொறுத்த வரைக்கும் வீடு வேற, ஆபீஸ் வேற. வீட்ல இருக்க மாதிரியே ஆஸ் அ வைஃபா ஆபீஸ்ல உன்கிட்ட இருந்தா என்னோட ஒர்க் கரெக்டாவும் ஆனஸ்டாவும் பார்க்க முடியும் நீ நினைக்கிறியா? என்னோட ஜூனியர்ஸ்லாம் தப்பு பண்ணா என்ன பண்ணுவேனோ அதையே தான் நான் உனக்கும் பண்ணேன். இதுல அஃபெண்ட் ஆக ஒண்ணுமே இல்ல. இருந்தாலும் இதுவரை திட்டாத நீ இப்ப திட்டும்போது ஒரு மாதிரி கஷ்டமா இருக்குப்பா. எனக்கு புரியுதுடா, இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் வரும்னு தெரிஞ்சுதான் உன்னை நான் என் ஆபீஸ்ல ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன்னு சொன்னேன். ஆனா நீதான் நான் போட்ட கண்டிஷன் எல்லாத்துக்கும் ஓகே சொல்லி எனக்கும் செந்திலுக்கும் வேலை கிடைச்சா மட்டும் போதும்னு சொன்னேன். இப்போ என் மேல கோச்சிக்கிட்டா நான் என்னடா பண்றது? புரியுதுரி எல்லாம். இருந்தாலும் சரி, எனக்கு ரொம்ப பசிக்குது, சாப்பிட்டுட்டே பேசுவோமா? நான் போய் என் புருஷனுக்கு பிடிச்ச டிஷ்ஷை சமைக்கிறேன். எல்லாம் ஓகே, ஆனா ஏதோ ஒன்று இடிக்குதே. எதிரா இடிக்குது? எல்லாம் இந்த ஆம்பளத்து மாதிரி தானே. 100 பொண்ணு சுத்தி சுத்தி வந்தா ஏத்துக்கிற இந்த மனசு ஒத்த பொண்ணு திட்டினா தாங்க மாட்டேங்குது பாரு. இதுதான் இந்த ஆம்பளத்து மாதிரி. மென்னோ உமனோ தப்பு பண்ணதுக்கு யார் பனிஷ்மெண்ட் கொடுத்தா என்னடா? சரி சரி, சத்தமா பேசாத. ஓகே ஓகே. ஜனனி, ஏய் என்னாச்சு? கை கட் பண்ணிக்கிட்டேன். லூசா நீ? கேர்ஃபுல்லா இருக்க வேண்டாமா? நான் சும்மா தானே இருக்கேன். காட்டு. வலிக்குது. என்கிட்ட சொன்னா நான் பண்ண மாட்டேனா? நீ வா. இல்ல பரவாயில்ல விடு, நானே பாத்துக்கிறேன். போ. இங்க வாயேன். ஒரு பொண்ணு கல்யாணத்துக்கு முன்னாடி சிந்துற கண்ணீர் வேற, கல்யாணத்துக்கு அப்புறம் சிந்துற கண்ணீர் வேற. ஏன் அது ஸ்வீட்டா இருக்கும், சால்ட்டா இருக்குமா? சரி முழுசா சொல்லு. புருஷன் வீட்டுல ஒரு பொண்ணு அழுதா அது எவ்வளவு தூரத்துல இருந்தாலும் அவளோட அம்மா அப்பாக்கு கேக்குமா? ஆனா பக்கத்துல இருக்க புருஷனுக்கு கேட்காதான். ஆனா எனக்கு ஒண்ணுன்னா என் பக்கத்திலே இருக்க புருஷனுக்கு நிச்சயமா கேக்கும். ஆபீஸ்ல விரட்டி வேலை வாங்குறா, வீட்டுல உருகி காதலிக்கிறா. யாரு சாமி இவ? ஏதாச்சும் சொன்னியா? ஒன்னும் இல்லையே. ஏன்? கேட்டுச்சு. அது ஐ லவ் யூ. Hello, good morning sir. Good morning Janani. What about our new project status? Sir, we are working on it sir. இன்னொரு 4-5 working daysல நம்ம டெலிவர் பண்ணிடலாம். But client side ல இருந்து already pressure போட ஆரம்பிச்சிட்டாங்க. நான் நாளைக்கே டெலிவரி பண்றேன்னு சொல்லிருக்கேன். Sir, how can we finish it sir? It's impossible. What does he think that 3 women could make a baby in 3 months? Jokes apart. But ஏதாச்சும் பண்ணி ப்ராஜெக்ட்டை நாளைக்கே டெலிவரி பண்ண பாருங்க. No more excuses. Okay sir. ஹலோ கவின். Yes ma'am. What's happening? செந்திலு ராமு எங்க இருக்காங்க? இல்ல மேம், அவங்க இன்னும் வரல. What? ஷோ, எவன்டா அது இந்த நேரத்தில் தூங்க கூட விட மாட்டாங்க. ஹலோ மச்சான். சொல்றா சதுர தேங்கா. ஆஃபீஸ் கிளம்பிட்டியா? இல்லடா, தூங்கிட்டு தான் இருக்கேன். தூங்கிட்டு இருக்கியா?
டேய் மணி 11:30 ஆகுதுடா. என்னது 11:30? அடே சித்திரத்தேங்க ஆஃபீஸில் எல்லாரும் வந்தாச்சா? அது எப்பறம் எனக்கு தெரியும்? நானே என்ன வீட்டில் தான் இருக்கேன். நல்ல வேலை மச்சான், எங்கே நீ சீக்கிரம் கிளம்பி ஆஃபீஸ் போயிருவேன்னு பயந்துனே இருந்தேன்டா. நீ போல. அட போயிடுச்சு வந்த பண்ணாட. ஏன்டா நான் தான் தூங்கிட்டேன், நீ ஏன்டா லேட்டு? ஆடா நீ வேறையா மச்சான், என் ஒய்ஃபுக்கு அல்ல இட்லியும் குடல் குழம்பு செஞ்சுக்கிறேன்னு சொன்னான். சூடாக இருக்குமாம்மா சாப்பிட்டு போங்கன்னு பாசமாக சொன்னான். சரி இன்னைக்காச்சும் கருமோ அவள் பேச்சை கேட்புமேனு சாப்பிட்டேன். பழைய குடல் போல இருக்குது மச்சான். என் குடலை போட்டு ஒரு வழி பண்ணிடுச்சு மச்சான். நிலமை தெரியாம இவன் வேற. ஹலோ செதிரு. மச்சான் ஒரு நிமிஷம் இரு, கவி லைனில் வர்றான், அப்படியே கான்ஃபரன்ஸ் போகிறேன் பேசு. ஹலோ சீனியர்ஸ், எங்க இருக்கீங்க? இங்க ஒரு பிரச்சனை. நீலாம் ஏதாவது பிரச்சனை தான்டா ஃபோன் பண்ணுற. மற்ற டைம்லாம் சயின்ஸ் ஒரு கவிதா கூட சுற்றி நிற்கிற. ஐயோ இவர் வேற நிலைமை புரியாம. இங்க பெரிய பஞ்சாயத்து ஆயிடுச்சு சீனியர். டேய் சுனாமி, என்னடா பஞ்சாயத்து? மேடம் உங்க 2 பேரையும் உடனே ஆஃபீஸ்க்கு வர சொன்னாங்க. அப்படி வரல உங்க பொசிஷனுக்கு கரெக்ட் டைமுக்கு வர பசங்களை பார்த்து போட்டுருவாங்களாம். டேய் சுனாமி, ஸ்கிரிப்டில் என்ன போட்டிருக்கோ அதை மட்டும் பேசு. உன் மனசில் இருக்கிறதெல்லாம் கொட்டாதடா. நீங்க வரலனா நான் சொன்னதுதான் நடக்கும். நான் சொல்ல வேண்டியதை சொல்லிட்டேன் சீனியர். அப்புறம் அவங்களோட இஷ்டம். டே மாப்பிள்ள சீக்கிரம் கிளம்பிடுறா, இல்ல 2 பேரும் செத்தோம். செத்தோம் இல்லை செத்தேன்னு சொல்லு. ஏன்னா நான் கிளம்பிட்டேன், இன்னும் 10 நிமிஷத்தை கிளம்பிடுவேன். சட்டி மட்டும்தான் போடணும். டே செதுர்த்தேங்க வீட்டில் வந்து பிக்கப் பண்ணிக்கிறோம் ப்ளீஸ். டே மச்சான் நம்ம டீமில் யாராவது ஒருத்தராவது முன்னாடி போவேணாமடா. அந்த பெருமையா என்ன வந்து சேரக்கூடாது? டே நேரம் பார்த்து காலை வராதடா ப்ளீஸ்டா. வீட்டில் வந்து என்ன ஒழுங்கா பிக்கப் பண்ணிக்கோடா, இல்லை அவன் எனக்கு கொதறிடுவாடா. டே அப்போ என்ன மட்டும் நான் கொஞ்சம் வேலா? டேய் உனக்காக நான் என்ன வேணா செய்யறேன்டா. அப்படின்னா இன்னைக்கு நைட் ஷோ ஃபினான்ஸ் பண்ணுறியா? நைட் ஷோவா? என்ன மேன் யோசிக்கிறா? ஐயோ சரி ஓகே, டிக்கெட்டுக்கு மட்டும் தான் ஸ்பான்சர் பண்ணுவேன். ஓ இது என்ன கண்டிஷன் அப்படியேவா? அதெல்லாம் எனக்கு தெரியாது. ஆஃபீஸ்ல இருந்து வீட்டுக்கு வர வரைக்கும் மொத்த செலவும் ஏன் ஜிஎஸ்டி உட்பட உண்டு. ஐயோ பயப்புள்ள நேரம் பார்த்து காலை வர்றானே. சினிமா டிக்கெட்டை விட பார்க்கிங் டிக்கெட் அதிகமாச்சே. சரி ஓகே பண்ணி தொலைகிறேன். அப்போ சரி, இன்னும் 5 நிமிஷத்துல வீட்டு முன்னாடி 2 ஹார்ன் அடிப்பேன். உடனே வந்தா பிக்கப்பு, இல்லைனா எஸ்கேப்பு. ஓகேடா. ஸ்டாப். குட் மார்னிங் மேடம். இட்ஸ் குட் ஆஃப்டர்நூன். சி ஏன்டா தப்பா சொல்றா? கரெக்டா சொல்றா. குட் ஆஃப்டர்நூன் மேடம். டெய்லியும் லேட்டா வரமேன்னு உங்க 2 பேருக்கும் கொஞ்சமாவது ஏதாவது தோணுதா? டெய்லி இதே கேள்வியை கேட்குறேன்னு உங்களுக்கு தோணுதா? வாட்? இல்லை மேடம், நேற்று நைட்டு ஒர்க் முடிச்சுட்டு வீட்டுக்கு லேட்டாக தான் போனேன். தான் டயர்டில் தூங்கிட்டேன். மேடம் லாகின் டைம் லேட்டாக இருந்தாலும் லாக் அவுட் டைம் கரெக்டாக இருக்கும் மேடம். அதாவது ஒன்றுலேயாவது பர்ஃபெக்டாக இருக்கும்ல மேடம்? இப்படியே போனா உங்களை ஒரேடியா லாக் அவுட் பண்ணிட வேண்டியதுதான். புள்ள குட்டிக்காரன் மேடம். உனக்கு எதிர புள்ள குட்டி? அடுத்த லாக்டவுன் ரெடி பி சீரியஸ் गाइस. கொஞ்சம் வர்க்க கவனிக்கிறீங்களா? நாளைக்கு மார்னிங்குள்ள ப்ராஜெக்ட்டை சப்மிட் பண்ணி ஆகணும். சோ டே அண்ட் நைட் வர்க் பண்ணி ப்ராஜெக்ட்டை முடிக்க பாருங்க. அப்போ நைட் ஷோ இருடா நீ வேற. அது எப்படி மேடம் 4 days ஒர்க் 1 டேக்குள்ள முடிக்க முடியும்? நாங்கள் மனுஷனா இல்லை ப்ராஜெக்ட் செய்கிற மிஷினா? Sorry guys, we have to manage it. It's urgent. I hope you'll understand. Go and start now. ஓகே மேடம். ஏய் இது ஒன்றும் அவ்வளோ பெரிய விஷயம் இல்லை. நான் சொல்கிறேன். ஓகே சார். இது கொஞ்சம் டஃப்பான டாஸ்க் தான், இருந்தாலும் இன்னைக்கு நைட்டுக்குள்ள நம்ம ப்ராஜெக்ட் முடிச்சே ஆகணும். கமான் கைஸ், இது மட்டும் முடிச்சிட்டா செந்தில் இந்த வீக்கெண்ட் நம்ம எல்லாத்தையும் படத்துக்கு கூப்பிட்டு போறேன்னு சொல்லிருக்கான். நான் எப்போ சொன்னேன்? சீனியர் படம் மட்டும் பத்தாது, பார்ட்டியும் வேணும். அட அமேசான் கட்டு எல்லாம் குறைங்க. நான் இன்னும் மூவிக்கே ஓகே சொல்லலாங்கிறேன். நீ அதுக்குள்ளே பார்ட்டி வரைக்கும் போற. வரியா கோவா கூட்டு போறேன். ஆள உட்கார. ஓகே மூவி அவரோடது, பார்ட்டி என்னோடது. So don't waste time, let's start. Come on, come on, come on, come on, come on. அட நீ வேறேண்டா. Good show guys. இதே வேகத்துல போனீங்கன்னா நினைச்சதை விட சீக்கிரமாவே ப்ராஜெக்ட்டை சப்மிட் பண்ணிடலாம். And feel free. If you ask anything, I'm ready to do it for you. மேடம் 2 days லீவ் வேணும் மேடம். குலதெய்வ கோயிலில் கூழ் ஊத்துறாங்க. கொஞ்சம் வேலையை பார்க்குறீங்களா? அப்புறம் எதுக்கு சொன்னீங்க? Excuse me ma'am. Can I? Yeah, sure. Okay guys, எல்லாரும் வேலையை பாருங்க. பாப்போம். Come on. போடா வாடா வேலையை பார்க்கலாம்.
ஓகே சீனியர், அப்போ நான் கிளம்பட்டா? ஓகேடா, பாய். பாய். சீனியர், அவனை இருக்கட்டுமா? இல்லைடா, ஃபீலிங் தானே, நான் பார்த்துக்கிறேன், நீ கிளம்பு. சரி, ஓகே சீனியர். டேய் மாமா, நானும் அப்படி கிளம்பண்டா. அப்புறம் நான் உன்னை கேபினில் பார்த்ததோட உன்னையும் ஆளையும் லிஃப்ட்டுக்குள்ளே பார்த்தது தான் அதிகம். இன்னைக்கு உனக்கும் ஆளுக்கும் நைட் ஷிஃப்ட்டு. வரண்டா, போடா. ஜமாய் தான். வேற What is the status now? ஆல்மோஸ்ட் முடிஞ்சு. இன்னும் 2 hours சென்ட் பண்ணிடுறேன். நீங்கள் ஓகேனா கிளைண்ட்டுக்கு அப்படியே அனுப்பிடலாம். ஓகே. அப்ரூவ் பண்ணிட்டு போகலாமே? அப்ரூவ் தானே, வீட்டில் இருந்தே பண்ணுறேன். எனக்கு ஜஸ்ட் மெயில் பண்ணிவிட்டு அப்டேட் பண்ணுங்க. இல்லை, தனியாக இருப்பேன். ஸோ இல்லை, ஆஃபீஸில் கம்பெனிக்கு யாரும் இல்லை. உங்கள் ஒர்க்கை நீங்கள் தானே பார்க்கணும். ஆமாம், கரெக்ட். என் வேலையை நான் தான் பார்க்கணும், உங்கள் வேலையை நீங்கள் தான் பார்க்கணும். என்ன தனியாக இருக்க பயமா? ஒர்க் முடிச்சுட்டு கால் பண்ணுங்க. பாய். எஸ் பாஸ். என்ன ஸ்டேட்டஸ்? ஆல்மோஸ்ட் டன் பாஸ். அப்போ நாட் yet done சொல்லுங்க. மேம், எப்படி வீட்டுக்கு போகிறதுன்னு தெரியலையே. ரேப்பிடோ வேற புக் ஆக மாட்டேங்குது. ராம், வண்டியில் ஏறுவா. என்ன மேடம், பார்ட் டைமாக கேப் தானே ஓட்டுறீங்களா என்ன? என்ன, அதான் ப்ராஜெக்ட் மெயில் அனுப்பிட்டேனே, அப்புறத்துக்கு இவ்வளோ தூரம். நீங்கள் போங்க, நான் ரேப்பிடோ பிடிச்சி வந்துக்கிறேன். ஊபரா பேசாதடா. என்னடி பசிக்குதுடா, சீக்கிரம் வா, வீட்டுக்கு போய் சாப்பிடலாம். ராம், கால் எடு. அந்த கால் எடு. காலை எடுடா. ஏய், உன்னை யார் இதெல்லாம் பண்ண சொன்னது? அடுத்த சண்டே பண்ணிக்கலாம்ல. இப்படிதான் ஒரு வாரமும் சொல்லி 3 வாரம் போயிடுச்சு. நீயும் ஹெல்ப் பண்ணா வேலை கொஞ்சம் சீக்கிரம் முடியும்ல. அப்போ சீக்கிரம் முடிஞ்சா எனக்கு ஆல்ரெடி பேக் பெயின். அது எப்படி? நான் கிட்ட வரும்போது மட்டும் பெயின் வருது. எதுவா இருந்தாலும் இன்னைக்கு வேண்டாம், நாளைக்கு பாத்துக்கலாம். ஓய் ஆஃபீஸர் அம்மா, நாளைக்கு ஆஃபீஸ் இருக்கு, மறந்துட்டீங்களா? நாளைக்கு நம்ம வெட்டிங் ஆனிவர்சரி, அத நீங்க மறந்துட்டீங்களா? அந்த ஹிஸ்டாரிக்கல் டேவை நான் எப்படி மறப்பேன்? லாஸ்ட் 2 இயர்ஸாக நம்ம 2 பேர் ஆனிவர்சரியை ஆஃபீஸ்க்கு வெளியவே முடிச்சிடுறோம். அட்லீஸ்ட் இந்த வருஷமாச்சு நம்ம 2 பேரும் ஜாலியாக வீட்டில் செலிப்ரேட் பண்ணலாமே. சரி, ஓகே. அப்போ நாளைக்கு மீட்டிங் முடிஞ்ச உடனே ஆஃப்டர்நூன் நான் லீவ் எடுத்துறேன். மார்னிங்கே நீ லீவ் அப்ளை பண்ணிடு, ஓகேவா? அப்பாடா, கொலசாமியே உத்தரவு கொடுத்துருச்சு. நடுவில் எந்த கேனப்பையை தடுக்கிறான்னு பார்க்குறேன். அப்போ ஆஃப்டர்நூனுக்கு அப்புறம் கபி கபி தானா? எங்கடி போற? ஜனனி, நான் வேணும்னே பண்ணலடி, சாரிடி.
ஜனனி, ஜனனி, அட்லீஸ்ட் உன் கோவம் தீர்ற வரை என்னை திட்டிரு. இப்படி பேசாம மட்டும் இருக்காத. ஒரு மாதிரி கில்ட்டியாக இருக்கு. ப்ளீஸ். அப்படிலாம் இல்லடா. நீ என்ன பண்ணுவ? என் அம்மா அப்பா ஞாபகமா என்கிட்ட இருந்தது இது ஒண்ணுதான். வேற ஃப்ரேம் போட்டுக்கலாமா? நான் அவங்க கூட இருக்கவே கூடாதுன்னு இருக்குல்ல. ஏன் இப்படிலாம் பேசுற? அவங்க உயிரோடவும் என் கூட இல்ல. அவங்க ஞாபகமா கூட என்கிட்ட எதுவுமே இல்ல. அதெல்லாம் ஒன்றும் இல்லை. சீனியர், சூப்பர் சீனியர். கையை கொடுங்க. கலக்கிட்டீங்க சீனியர். சூப்பர் சீனியர். நம்ம ப்ராஜெக்ட் ஓகே ஆனதை கேள்விப்பட்டு நம்ம ஆபீஸ் முழுக்க நம்ம டீமை பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க. என்ன மச்சி, வெறும் தேங்க்ஸ் மட்டும் தானா? தேங்க்யூ ப்ரோ. நீங்க மட்டும் இல்லைன்னா இந்த ப்ராஜெக்ட் இவ்வளவு சீக்கிரம் முடிச்சிருக்கவே முடியாது சீனியர். வேற லெவல். தேங்க்ஸ் டா. அது சரி, பேசி முடிச்சிட்டிங்களா? ஒருத்தன் கிடைச்சா போதுமே. ஒன்று பாராட்டியே காலி பண்ண வேண்டியது, இல்லை வெறுப்பேற்றி விரட்டி விட்டுற வேண்டியது. ஆமாம், அது என்ன? அது வேற லெவலு. வேற லெவல்னா என்ன? இப்போ எனக்கு அர்த்தம் தெரிஞ்சே ஆகணும். நாங்க ஜூனியர் லெவலு, ராமண்ணா சீனியர் லெவலு. ஓ, அப்ப நானு மிட் லெவல். திரும்பும் பாரு செவலு, எங்களுக்கும் பேச தெரியும்டா. அப்ரைசலுக்கு என்கிட்ட தானே வரணும். அப்ப பாத்துக்கிறேன். அது வரைக்கும் இருப்பீங்களா? சீனியர், அதாவது ஆன் சைட் பேரு. ஆமா, அத சொன்னா. டேய் மாமா, வர வர உனக்கு 2 பேருக்கும் வாய் ஜாஸ்தி தனியா போகுதுடா. ஏன்டா, அது என்ன மவுத்தால நிரோத்தா இழுத்தா ஜாஸ்தியா இருக்கு? ஏய், ஏன்னா சின்ன பசங்க முன்னாடி யாரு இவனுங்க? சின்ன பசங்களா? இங்க நம்மள சீனியர்னு சொல்றானுங்க. 3rd ஃப்ளோர்ல போயிட்டு பூமர்னு கலாய்க்கிறானுங்க. சீனியர், நான் அப்படி சொல்லல சீனியர். பூமர்னா மூதாதையர்கள்னு அர்த்தம். அதாவது சீனியர்க்கெல்லாம் சீனியர் அந்த மாதிரி. ஓ, இது எங்க ஆக்ஸ்போர்ட் டிக்ஷனரில இருந்து பாத்தியா? இந்த 2K கிட்ஸ் இருக்கீங்களே, 90s கிட்ஸ் அங்கிள்னு சொல்லி ஸ்டைலா அசிங்கப்படுத்துறதுக்காகவே புது புது டெர்மினாலஜிஸ்லாம் கண்டுபிடிக்கிறீங்க. சீனியர், நாங்க ப்ராஜெக்ட் சக்சஸ் ஆனதுக்கு மேடம் கிட்ட ட்ரீட் கேட்கலான்னு பார்த்தா நீங்க என்ன அடுத்த அசைன்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க? அசைன்மெண்ட் இல்லடா, லீவ் அப்ளை பண்ணிட்டு இருக்கேன். ஏதே லீவா? ஏய், என்ன மச்சான் விளையாடுறியா? இவனுங்க என்னவோ உன்ன வச்சுதான் என்னவோ பிளான்லாம் பண்ணிருக்கானுங்க. நீ இல்ல அந்த அம்மா கிட்ட போய் யார் பேசுறதான்? இந்த பிளானை போட்டதே பூமர் செந்தில் தான். சாரி சீனியர். நான் மட்டும் லீவ் இல்லை, மேடம் ஆஃப்டர்நூன் மேலே லீவு தான். ஓ, நீ லீவு, மேடமும் லீவு. உங்க 2 பேருக்குள்ள ஏதோ ஒரு வேவு. டேய், வெட்டிங் ஆனிவர்சரிடா. ஏய், வாழ்த்துக்கள் மாமா. தேங்க்ஸ் மச்சான். கங்க்ராட்ஸ் சீனியர். ஹாப்பி ஆனிவர்சரி சீனியர். அது ஒரு அற்புதமான காட்சி. முத ஜனனியை வெக்கப்பட்டு சிரிச்சு முகத்தோட பார்த்தது அதுதான் கடைசி. ஏய், என்னடா சிரிக்கிறீங்க? ஆமா, அந்த ஹெட்டு ஹரி நேரம் புக்கே தூக்கிட்டு வந்துருப்பானே, பின்னாடியே அந்த ஹெச்ஆரும் அப்படியே ஒட்டிட்டே போயிருப்பாளே. எப்படி சீனியர் எல்லாத்தையும் கரெக்டா பார்த்த மாதிரி சொல்றீங்க? எத்தனை வருஷமா நான் குப்பை கொட்டிட்டு இருக்கேன், எனக்கு தெரியாதா எப்ப நான் நடக்குன்னு. என்னவாமா? என்ன சீனியர், ஒர்க் பண்றது நம்ம, ஆனா செலிப்ரேட் மட்டும் அவங்க பண்றாங்க. ஏய், அடுத்தடி இதான் கார்ப்பரேட். வெல் டன் ஜனனி. Thank You did you, a sir. great job. Thank you so much, sir. It's a teamwork. All credits goes to them. என்னதான் இருந்தாலும் இந்த டீமை வச்சுக்கிட்டு இவ்வளவு சீக்கிரத்துல ப்ராஜெக்டை முடிக்கிற டேலண்ட் வேற யாருக்கும் வராது. வெரி குட் ஜனனி. உட்காருங்க. என்ன சார், இன்னைக்கு ஈவினிங் பாஸ் கூட மீட்டிங்காமே? எஸ், ஐ திங்க் நம்ம எல்லாரும் டின்னர் போவோம்னு நினைக்கிறேன். ஓ, ஈவினிங் மீட்டிங்கா? ஏன் உனக்கு தெரியாதா ஜனனி? இல்ல சார், ஆஃப்டர்நூன் மேல நான் லீவு. சர்ப்ரைஸ், நீ எப்பவும் கேஷுவலா லீவ் எடுக்க மாட்டியே. எனி அக்கேஷன்? எஸ், இன்னைக்கு என்னோட வெட்டிங் ஆனிவர்சரி. ஓ, வாவ், கங்க்ராட்ஸ். தேங்க் யூ சார். கங்க்ராச்சுலேஷன்ஸ். தேங்க் யூ. எக்ஸ்கியூஸ் மீ. ஹலோ சார். நாங்களாம் இங்கே தான் சார் இருக்கோம். ஜனனி அவங்க வர்றது டவுட்டுன்னு சொல்கிறாங்க சார். ஜனனி, பாஸ் உங்ககிட்ட பேசணுமா? ஹலோ. குட் ஜாப் ஜனனி. தேங்க் யூ சார். ப்ராஜெக்ட் சக்சஸ்ஃபுல் ஆயிடுச்சுன்னு ரிலாக்ஸ் ஆயிடாதீங்க. கண்டிப்பா இல்ல சார். ஸோ கேடபிலிட்டி ஸ்டேட்டஸ் என்னாச்சு? we are working on it sir. வாட்? சீக்கிரமா டெலிவரி பண்ண பாருங்க. ஈவினிங் நேர்ல மீட் பண்ணலாம்.
சார் ஈவினிங் வரீங்களான்னு கேட்கல, வந்துருங்கன்னு சொன்னேன். ஓகே சார். ஓகே ஜனனி, அப்போ நம்ம டின்னரில் மீட் பண்ணலாம். ம் ஓகே சார். மேம் மே ஐ லீவ்? ஓகே. சீனியர், உங்கள் மேரேஜ் லைஃப் இவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கு, அது எப்படின்னு எங்களுக்கு கொஞ்சம் சொன்னீங்கன்னா ஃப்யூச்சரில் யூஸ் ஆகும். ஏய், அந்த விஷயத்தில் அவனோட நான் தானே சீனியரு. என் ஸ்டோரியை சொல்கிறேன், கொஞ்சம் கேட்குறீங்களா? எப்படி வாழணுங்கிறத ராமநாட்டை கிட்ட தெரிஞ்சுக்கிறோம், எப்படி வாழக்கூடாதுன்றத உங்களுக்கு கிட்ட தெரிஞ்சுக்கிறோம். கரெக்ட் தானே சீனியர்? நீங்கள் சொல்லுங்கள் சீனியர். வாய் ரொம்ப அதிகமாயிடுச்சு. சரி, வேணாட்டப்போ தளபதி ஸ்டைலில் ஒரு குட்டி கதை ஒன்று சொல்கிறேன். வச்சி. ம். 25 வருஷமா எந்த ஒரு சண்டையும் போடாம ஒன்னா வாழ்ந்த ஹஸ்பண்ட் ஒய்ஃப் பத்தி கேள்விப்பட்ட ஒரு ரிப்போர்ட்டர் அவங்கள பேட்டி எடுக்க நேர்ல போனாங்களாம். அங்க போய் எப்படி நீங்க சண்டையே போடாம ஒன்னா வாழ்ந்தீங்க, அதோட ரகசியத்தை சொல்லுங்களேன்னு சொல்லி கேட்டாங்களாம். அப்ப அந்த ஒய்ஃப் சொன்னாங்களாம், என் ஹஸ்பண்ட் எப்பவும் எனக்காக எல்லா விஷயத்திலையும் விட்டு கொடுத்து போவாரு, அதனாலேயே எங்க 2 பேருக்குள்ள சண்டை வராதுன்னு சொன்னாங்களாம். இதே கேள்வியை அந்த ஹஸ்பண்ட் கிட்ட கேட்டாங்களாம். அவர் அந்த ரிப்போர்ட்டரை தனியா கூட்டி போய், நாங்க கல்யாணம் ஆன புதுசுல ஹனிமூனுக்கு சிம்லாவுக்கு போனோம், அப்போ ஹார்ஸ் ரைட் பண்ணலான்னு சொல்லி நானும் என் ஒய்ஃபும் தனித்தனி குதிரையில போனோம். என் ஒய்ஃப் ஏறின குதிரை கொஞ்சம் சேட்டை பிடிச்சது, போன கொஞ்ச தூரத்துல திடீர்னு கீழே தள்ளிட்டுருச்சு. உடனே என் ஒய்ஃப் கோவப்பட்டு அந்த குதிரையை பார்த்து, இதுதான் உனக்கு தடவைன்னு சொல்லிட்டு திரும்பவும் சவாரி செய்ய ஆரம்பிச்சுட்டா. மறுபடியும் அந்த குதிரை கீழே தள்ளி விட்டுருச்சு. இதுதான் உனக்கு 2வது தடவைன்னு சொல்லிட்டு திரும்பவும் சவாரி செய்ய ஆரம்பிச்சுட்டா. மறுபடியும் அந்த குதிரை கீழே தள்ளி விட்டுருச்சு. இதுதான் உனக்கு 3வது தடவைன்னு சொல்லிட்டு திரும்பவும் சவாரி செய்ய ஆரம்பிச்சா. மறுபடியும் அந்த குதிரை வழக்கம் போல கீழே தள்ளி விட்டுருச்சு. உடனே என் ஒய்ஃப் கோவமாயி பேக்ல இருக்க கண்ணை பட்டுன்னு எடுத்து பொட்டுன்னு போட்டா. அத பார்த்தானா, ஏண்டி உனக்கு கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்ல, இப்படி வாய் இல்லாத ஜீவனை அநியாயமா கொன்னுட்டியே, நீ எல்லாம் ஒரு மனுஷியான்னு கேட்டேன். அப்ப அவ என்ன பார்த்து இதுதான் உனக்கு முதல் தடவைன்னு சொன்னான். ஓ, அது சரி. அப்போ வாய முன்னவன் தான் இப்ப வரைக்கும் திறக்கல. இதுதான் எங்க சந்தோஷமான திருமண வாழ்க்கையோட ரகசியம்னு சொன்னாராம். என்ன ஏமாமா, இதான் நீ சொன்ன அந்த என்னங்க குட்டி சத்தம்? story-யா? நல்லா இருக்கு. KWT ப்ராஜெக்ட் என்னாச்சு? என்ன முழிக்கிறீங்க? இல்ல மேடம், புது ப்ராஜெக்ட் முடிக்க சொன்னீங்க, அதான். அப்போ பழைய ப்ராஜெக்ட் யார் பண்றது? KWT ப்ராஜெக்ட் தானே மேம், நான் முடிச்சிடறேன் மேம். சி, நம்ம பண்றது டீம் ஒர்க், இண்டிவிஜுவல் ஒர்க் கிடையாது. ஒருத்தர் ஒரு ஒர்க் பண்றது பெஸ்டா, இல்ல ஒரு டீம் 3 ஒர்க் பண்றது பெஸ்டா? எப்படியா இருந்தாலும் எல்லாருக்கும் நாங்கள் தான் பண்ண போகிறோம். சாரி மேடம், சீக்கிரமாவே KWT ப்ராஜெக்டை சப்மிட் பண்ணிடுறோம். திஸ் இஸ் கார்ப்பரேட். இங்க ஹார்ட் ஒர்க்கை விட ஸ்மார்ட் ஒர்க் தான் இம்பார்ட்டன்ட். புரிஞ்சுதா? ஆமா, ஏன் எல்லாரும் ஆஃபீஸ் ஹவர்ஸ்ல இப்படி கும்பலா உட்காந்து பேசிட்டு இருக்கீங்க? இப்படி பேசிட்டு இருந்தா ஒர்க் எல்லாம் பெண்டிங்ல தான் இருக்கும். போங்க, எல்லாம் போய் ஒர்க் பாருங்க. என்ன திடீர்னு இப்படி ஆயிடுறாங்க? சீனியர், இந்த ஹார்ட் ஒர்க்கு ஸ்மார்ட் ஒர்க்கு என்ன சீனியர் டிஃப்ரென்ஸு? அந்த அன்னபூர்ணா ஒர்க்கை மாங்கு 10 நாளாக செஞ்சியே. ஆமாம் சீனியர், அதுதான் ஹார்ட் ஒர்க். அந்த பை மேலே ப்ராஜெக்ட் போய் செந்தில் சப்மிட் பண்ணல, அதுதான் ஸ்மார்ட் ஒர்க். யோ, அது பேர் ஃப்ராட் தானையா? தட் இஸ் கால்ட் கார்ப்பரேட். டேய், என்ன மாமா பிரியா விட்றா, அதை பற்றி யோசிச்சுட்டு இருக்காதா? இல்ல மச்சி, நம்ம பண்ண வேலைக்கு அப்ரிஷியேட் கூட பண்ண வேணாம்டா. ஆனா அதுலயும் ஒரு குறை கண்டுபிடிச்சி திட்டுறதாண்டா ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு. புரியுதுடா. பேசாம நான் மாதவி டீம்ல ஜாயின் பண்ண போறேன்டா. என்னது? போடா டேய், கொசுக்கு பயந்து நீ ஏன காலை கீழே போய் படுக்க போறியா? இவங்களாவது பரவாயில்ல, அப்பப்போ நம்மளை கொஞ்சம் மரியாதையாவது திட்டுறாங்க. அந்த மாதவி இருக்காளே, அவன் மாமியார் மேலே இருக்கிற கோவத்தில் நம்ம மேலே காட்டுவான். அவன் கூட போய் ஜாயின் பண்ண போவாங்க. சரிடா, டைம் ஆச்சு, வேலையை பார்ப்போம். பாருடா. எஸ். ஹாய் குட்டி, எங்கடி இருக்க? ஏய், என்னடா இந்த நம்பரை கூப்பிட்டுருக்க? உன் நம்பர் கூப்பிட்டாதான் நீ எடுக்க மாட்டியே. சரி, நான் பார்க்கிங்ல தான் வெயிட் பண்றேன், சீக்கிரங்களா வா. ராம், கோச்சிக்காத, நீ வீட்டுக்கு போயேன். எனக்கு கொஞ்சம் ஒர்க் இருக்கு, நான் முடிச்சிட்டு கால் பண்றேன். வேலை இருக்கா? அப்போ எனக்கு வேலை இல்லையா? நீ தானே இன்னைக்கு ஆஃப் டே லீவ் போட்டு வெளியே போலான்னு சொன்ன. சரிடா, பாஸ் கூட ஈவினிங் ஒரு இம்பார்ட்டன்ட் மீட்டிங் இருக்கு, முடிச்சிட்டு உடனே வந்துடுறேன். சரி, பை.
அச்சச்சோ, என்னடா பண்ணி வச்சிருக்க? பின்ன நேத்து நைட் உனக்காக எவ்வளவு நேரம் வெயிட் பண்ண தெரியுமா? நீ லேட்டா வந்தா நான் யார் கூட வெட்டிங் இதுக்கு இப்படியா பண்ணுவ? என் மூஞ்செல்லாம் பாரு. ஐயோ. பரவாயில்ல குட்டி, அதை விட இது உனக்கு நல்லா தான் இருக்கு. அப்படியா? கிட்ட வாயேன். கிட்ட வா. வரமாட்டேன் வரமாட்டேன். ஏய் குட்டி 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 வேணா குட்டி, இப்பதான் குட்டி குளிச்சுட்டு வந்திருக்கேன். ஏய் வேணா 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 குட்டி குட்டி ப்ளீஸ் 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 வேணா வேணா. ஹாப்பி வெட்டிங் ஆனிவர்சரி புருஷா. மை ஸ்வீட் பொண்டாட்டிக்கும் ஹாப்பி வெட்டிங் ஆனிவர்சரி. நீ எப்பவும் என் கூட இதே மாதிரியே இருக்கணும். இதே மாதிரியா? நைட் டின்னர் வெளியே சாப்பிடுவோமா? அச்சோ ரொம்ப பசிக்குதா? சாரிடா, வீட்டுக்கு போனே ஒரு 10 நிமிஷத்தில் சமைச்சிடுறேன், ஓகேவா? ஏய் ஆல்ரெடி டைம் ஆயிடுச்சு. இதில் நம்ம எப்போ போய் எப்போ சாப்பிட்டு எப்போ தூங்குறது? காலையில் ஆஃபீஸ்க்கு லேட் ஆயிடுச்சுன்னா யாருக்கு? எனக்கு. இல்லடி, ஆஃபீஸில் பார்க்க ரொம்ப டயர்டாக இருந்தியா, அதான் வெளியே சாப்பிடுவோமான்னு கேட்டேன். அதுவா, பீரியட்ஸில், அதனால கூட இருக்கலாம். ஆமாம், நீயும் தான் பார்க்க டயர்டாக இருக்க. என்ன டயர்டாகிறது நீ தானே. என்னது? இல்லை, ஆஃபீஸில் கொஞ்சம் ஹெவி ஒர்க், அதான். ஏன், வெயிட் ஏதாச்சும் தூக்குனியா? இல்லை, இப்போ தான் தூக்க போகிறேன். கையை வண்டியை ஒழுங்கா ஓட்டு. அங்கே ஒரு டேப்லெட் இருக்கு பாரு, அது கொஞ்சம் எடுத்து கொடு. என்ன டேப்லெட்? இதுவா, பெயின் கில்லர். மாதவி கிட்ட தான் வாங்கினேன். வேணா ஃபார்மசியை வச்சிருக்கா, அவகிட்ட போய். பசங்க ஊசியில் தம்மு வாங்குறீங்கல்ல, அந்த மாதிரி தான் இதுவும். பெயினாக இருக்குன்னு அவகிட்ட சொன்னேன், அவள் தான் இந்த டேப்லெட் கொடுத்தா. ஏய், எதாக இருந்தாலும் ஒழுங்காக கூகுளில் செக் பண்ணிட்டு போடு. அதான் எனக்கு என்ன ஆனாலும் பார்த்துக்க நீ இருக்கியே. அட ஜனனி குட்டி, ஹே குட்டி, என்னாச்சு? அப்பாடா, மூச்சு வருது. பஞ்சரா? இவ வேற தூங்கிட்டு இருக்கா. ஏய், உனக்கு வேற நேரங்காலமே இல்லையா? அவ தூங்கிட்டு இருக்கா. இது மட்டும் தெரிஞ்சா நீ பண்ண வேலைக்கு நானும் சேர்ந்துட்டு வாங்கியிருப்பேன். ஐடியா. என்னாடி உன் மண்டை மாதிரி எலும்புலையும் ஒண்ணுமே காணோம். இந்த உறிஞ்சுனா அதுல என்னமாமா இருக்கும்? இருக்கணும்டி. மாமா சாப்பிடணும்னு ஆசையா கறி வாங்கியிருந்தேன்னா உனக்கு தெரிஞ்சிருக்கும். உங்க அப்பா மாதிரி கால்களை கறியை வாங்கிட்டு வந்து 4 நாளா ஊற வச்சு சாப்பிடுவாங்க, அந்த மாதிரி நினைச்சியா? ஒத்தாட்டு கறியை ஒரே ஆளா சாப்பிடுற வீர பரம்பரடி. என்னது? ஐயோ இல்ல மாமா, போன் அடிக்குது மாமா. அந்த போன் இன்னொரு வாட்டி அடிச்சிச்சு, அடுத்த அடி உனக்கு தான். மாமா சொன்னோடனே மாமா பேச்சு கேட்டு கட் பண்ண பத்தியா? நீ உண்மையான தமிழச்சிடி. ஆமா, போன்ல யாரு?
நம்ம ராமண்ணா தான் மாமா. ராமா என்கிட்ட கொடுக்க வேண்டியதானடி? நீ தானே மாமா போன்ல எந்த சவுண்டும் வரக்கூடாதுன்னு, அதான் நான் கட் பண்ணி விட்டேன். உங்க அப்பா கூட தான் நம்ம வீட்டு பக்கம் வரக்கூடாதுன்னு சொல்றேன், அதை கேக்குறியா? போ மாமா, நீ எப்ப பார்த்தாலும் எனக்கு குறை சொல்லிட்டே இருப்ப. நான் போறேன். கொடுத்துட்டு போடி. இந்தா புடி. சொல்லு மாமா. மச்சான் நான் அனுப்புற லொகேஷனுக்கு ஏன் எதுக்குன்னு கேள்வி கேட்காம சீக்கிரம் கிளம்பி வா. இந்த லொகேஷன் தானே காமிக்குது, ஆளை காணோம். என்னடா இது, யாரெல்லாம் எடுத்து கூட்டு வந்து காமிக்குது? ஏ கூகுளாக்கா, நீ சொன்னது கரெக்டா? அதையும் கூகுளே கேட்கும். கூகுளாக்கா, நீ சொன்ன வழி கரெக்டா? வரும் வரும். சரி. அடா பாவி, ஏண்டா நைட் ஷோ படத்தை கூப்பிட்டியோன்னு ஆசாசியா வந்தா? என்னடா இது ரோடு? மிஷ்கின் படத்துல வருமே, யாருல ரோட்டுக்கு என்ன இருக்கடா வர சொன்னா? வண்டி டயர் வெடிச்சிருச்சு மச்சி, தனியா என்ன பண்றது தெரியல, அதான் துணை கூப்பிட்டேன். ஓஹோ, எந்த இழிச்ச வயன் கூப்பிட்ட உடனே ஏன் எதுக்கு என்னன்னு கேள்வியே கேட்காம கட்டின நண்டு மார்க்குங்களோட வருவான்னு யோசிச்சு நிதானமா தெளிவா தான் என்ன கூப்பிட்டுருக்க. ஏன் ஒய்ஃபை கூப்பிட்டு வேண்டியதானடா? மேடம், நாளைக்கு டெஸ்டிங் ரிப்போர்ட்லாம் கரெக்டாக டானு டேபிளுக்கு வந்துடும் மேடம். டேய் அவளை நல்லா பாடுறா. டேய் என்ன மாமா மேடத்தை ஃப்ளைட் முள்ள போட்டு வச்சிருக்க? அது நம்ம டெஸ்டிங் மாதவி கொடுத்த டேப்லெட்டை போட்டு படுத்தவ தான், இன்னும் எந்திரிக்கல. அந்த டேப்லெட் இருக்கா மச்சான், அப்படியே பத்திரமா? டேய் நானே ஸ்டெப்னி மாட்ட ஆள் இல்லாமல் உன்னை துணை கூப்பிட்டேன். ஓஹோ, உங்களுக்குலாம் ஏதாவது ஒரு உதவினா தான்டா இந்த மாதிரி நண்பர் இருக்கிறது ஞாபகம் வரும். டேய் எனக்கு நண்பனாலே நீ தான் மச்சான் ஞாபகத்துக்கு வருவே, நீ தான் என் தளபதி. டேய் நான் ஏகே பண்றேன். அவர் வேணா ஏகேவா இருக்கலாம் மச்சான், ஆனா நீ தான் என்னோட எஸ்கே. எஸ்கே யூ மீன் செந்தில்குமார்? என்ன மச்சான் வாயில ஏதாவது கொசு கொசு பூந்துச்சா? இப்படியே பேசிட்டு இருந்தா வாயில என்னன்னு போகணும்னு தெரியல. வா முதல்ல ஸ்டெப்னி மட்டும் வா. புட்ரா. டேய் அப்படி இல்லடா, பிடிச்சி நல்லா இப்படிதான் பண்றாங்க பாரு. நல்லா நல்லா அதுதான். இருடா மாட்டல, நவுறா நவுன்னு. ஐயோ ஐயோ ஐயோப்பா, சாப்பிட்ட பாயெல்லாம் அப்படியே ஆயா போதே. என் பொண்டாட்டி வரும்போதே சொன்னா தேங்காய் பால் குடிச்சிட்டு போங்க மாமா, வயிறு எரியாதுன்னு. நெஞ்சு எரியுதுடாப்பா. டேய் தண்ணி கொடுக்குறானே. அப்புறம் தண்ணி ஊற்றி அமர்த்திக்கலாம். டேய் சிம்பிள் தான்டா, எந்தடா வாடா போய் மாட்டிக்கலாம். டேய் ஒரு வாட்டி எத்தனை வாட்டி தான் வந்ததுலேருந்து? டேய் ப்ளீஸ்டா, தேவையெல்லாம் பேசாம டார்ச்சர்ரா. எந்திரா வாடா. டேய் ஒரே வாட்டி தான் எந்திரா டார்ச்சர்ரா. டேய் வாடா 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 டார்ச்சர்ரா. கடைசி மாட்டிக்கிட்டு கிளம்பினே மாட்டலாம். ஒரே வாட்டி தான் சொல்றேன். எல்லாம் என் நேரம். வேகமா ஆன் பண்றா. டேய் என்ன ரொமான்ஸா? மொதல் ஸ்டெப் பண்ணி போடுறான். கோச்சிக்காத, மாட்டிடுறேன். வாடா சாதி சாச்சுடா. டே ஐயோ யாரா அவன் பைத்தியக்கார? இந்த டைம்ல எவனோ ஒருத்தன் வாக்கிங் பண்ணிக்கிறான் பாரு. ஹே இங்க கூட பாரு, ஒருத்தன் பால் பாக்கெட் போட்டு போயிட்டு இருக்கிறான். ஏமாச்சான், இன்னைக்கு வரைக்கும் நம்ம 2 பேரும் தான் கட்டின உழைப்பாளின்னு நினைச்சேன். நமக்கு டப்பு கொடுக்கறதுக்கு 2 பேர் இருக்கதான் செய்யறானுங்க. செல்ல கொடு. டேய் மணி 6 ஆச்சுடா. 6ஆ?
ஹே ராம், போதும் நிறுத்துடா. இந்த படம் ஒரு மாதிரி பயமா இருக்கு. இனிமே தாண்டி இன்ட்ரெஸ்டிங்காகவே இருக்கும். இப்போ நீ எதுக்கு இந்த மாதிரி படம்லாம் பார்க்குற? நான் மேட்ரு படமா பார்க்குறேன். பேய் படம் தானே பார்த்துட்டு இருக்கேன். இதுக்கு அதுவே பரவாயில்ல. நிச்சயமா தான் சொல்றியா? ஒரு 10 minutes டைம் கொடு, நான் போய் டவுன்லோட் போட்டுறேன். ஓ, இதுவா இருந்தாலும் நீயே பாரு. நான் போய் தூங்கு. உனக்குலாம் எங்க இதோட அருமை புரிய போகுது. ஓ அப்படியா? நாளைக்கு உன் பிரசன்டேஷன்ல எம்டியும் இருப்பாரு, ஞாபகம் இருக்கா? இதுக்கப்புறம் எப்படி நான் படம் பார்க்கறது? நாளைக்கு காலையில் ஆஃபீஸில் நீங்கள் 2 பேருமே ஓட்டுவீங்க, அதே நான் பார்த்துக்கிறேன். நைட்டு ஃபுல்லா பேய் படம் பார்த்து பயமே இல்லாம தூங்குறான் பாரு. ஐயோ, நமக்கு வேற தூக்கமே வர மாட்டேங்குதே. ஆபீஸ்ல கேக்குற கேள்விக்கெல்லாம் இங்க வந்து பதில் சொல்றானே. எந்திரி ராம், ராம் எந்திரி, எந்திரிடா ராம், எந்திரி. எனக்கு பாத்ரூம் போகணும்டா. போடி, நீயும் வாடா ப்ளீஸ். உனக்கு வந்தா நீ போயேண்டி, நான் ஏண்டி வரணும்? டே பயமா இருக்கு ராம், ப்ளீஸ் ராம், கூட வா ராம். இத்தனை நாள் இல்லாத பையன் இப்போ எங்க தெரியும் வச்சு திடீர்னு. டே நீயும் வாடா ப்ளீஸ். சரி நான் வரேன், ஆனா காலையில் ஆஃபீஸ்க்கு லேட் ஆனால் ஒரு 5 minutes கிரேஸ் டைம் ஆகி தெரியா? பர்மிஷன் வாங்குற நேரம் மாட்டாது, பாத்ரூம் வருது, வாடா. வரவே மாட்டான். எவ்வளோ நேரம்ப்பா, சீக்கிரம் வாப்பா. ஏன்டா பெண்ணாத்திட்டே இருக்கு, சும்மா இருக்கேன்டா கொஞ்சம். ஏய் மெதுவா போங்கடா. நான் எங்கடா போறேன், இங்க தாண்டா இருக்கேன். ஹே ராம், இருக்கியா? ஏய் குரல் கொடுடா, இருக்கியா? எங்கேயாவது போயிட்டியா ராம்? ராம் பயமா இருக்குடா, இப்படி பண்ணாத. குட் மார்னிங். குட் மார்னிங். லவ் யூ ஜனனி. லவ் யூ, லவ் யூ. என்ன இன்னைக்கு சீக்கிரமா எழுந்துட்ட? நீ தான் இன்னைக்கு லேட்டாக எழுந்திரிச்சிருக்க. டைம் பாரு. ஓ ஷிட், எல்லாம் உன்னாலதான். கிட்டா நான் என்னடி பண்ணேன்? நீ தான் நேற்று நைட்டு பயமா இருக்குன்னு சொல்லிட்டு கிட்ட வந்த. அப்படியா? 10:30 உனக்கு பிரசன்டேஷன் இருக்கு, ஞாபகம் இருக்கா? எழுந்து குளிச்சுட்டு கிளம்பு. ஐயோ, டே ராம், பேனிக் ஆகாத, தைரியமா பண்ணு. ஆல் தி பெஸ்ட். இங்க வா. இன்னைக்கு என்ன புதுசா? ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் பிரசன்டேஷன். ஆல் தி பெஸ்ட் மட்டும் பத்தாதே, வேற என்ன வேணும்? Sir, shall we start? Yes, Johnny, go ahead. Okay, good afternoon to all. Let's start. So, இன்னைக்கு நம்ம இந்த பேப்பர் பிரசன்டேஷன்ல எதை பத்தி பார்க்க Sorry sir, sorry guys. Okay. So, இன்னைக்கு நம்ம இந்த பேப்பர் பிரசன்டேஷன்ல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படினா, ராம் எடுத்து பேசுங்க, இது உங்களுடைய டைம். சாரி சார், அதான் சாரி சொல்லிட்டார்லடா, அப்போ நான் எடுத்து பேசு. ஹலோ சொல்லுங்க. ஆமாம் நான் ராம் தான் பேசுகிறேன். சரி ஓகே. ஓகே ஓகே ஓகே. சாரி சார், சாரி கைஸ். ஓகே
Ram, before starting the presentation, put all your mobiles on silent. Okay, Ram, you can start now. ஸோ இன்னைக்கு நம்ம இந்த பேப்பர் ப்ரெசன்டேஷனில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா எல்லாரும் பார்க்குறத பார்த்தா அடுத்த டீல் மச்சான் தான். ஸோ இதான் இந்த ப்ராஜெக்டோடைய பிளான். தட்ஸ் இட் சார். யூ ஹேவ் எனி கொஷின்ஸ்? ஓகே சார், நீங்கள் எதுவும் சொல்லவே இல்லையே. நான் சொல்லணுமா? என்ன ஜனனி, நான் அதான் சொல்லணுமா? நைஸ் ப்ரெசன்டேஷன் ராம், பட் ஐ ஹேவ் ஃபியூ கொஸ்டின்ஸ் டு ஆஸ்க். மே ஐ? யா அஃப்கோர்ஸ் சார். இப்போ மட்டும் சார்ன்னு சொல்கிறீங்க, ஃபோல்டரில் மான்ஸ்டர் டெவலன் போட்டிருக்கீங்களே. சாரி சார், அது ஜஸ்ட் ஃபார் ஃபன். நெக்ஸ்ட் டைம் ப்ரெசன்டேஷன் பண்ணுறப்போ நீங்கள் கொஞ்சம் ப்ரெசன்டபுளாக இருங்க. புரியலை? ஷர்ட் ஸ்லீவ்ஸ் எல்லாம் ரவுடி மாதிரி மடிச்சு விட்ருக்கீங்க. ஷர்ட்டோடைய டாப் பட்டன் போடலை, பெல்ட் வேற கலர், கழுத்தோரத்தில் பிங்க் கலர் லிப்ஸ்டிக் மார்க் உங்கள் ஒய்ஃபோட. சாரி சார். சாரி என்கிட்ட ஏன் சொல்கிறீங்க? நான் தான் டெவில் ஆச்சே. டெவிலுக்கு பாவ புண்ணியம்லாம் தெரியாதுல்ல. எனிவே பிரில்லியன்ட் ஒர்க் ஜனனி. சார், நான் எதுவும் பண்ணல. இது ராமோட பிரசன்டேஷன் தான். அவரோடதா? நிஜமாவா சொல்கிறீங்க? நான் கூட நீங்கள் பண்ணதை அவர் சொல்கிறாரோன்னு நினச்சேன். சார், நான் பர்சனலியும் ப்ரொஃபஷனலியும் வேற வேறையாக தான் சார் பார்க்குறேன். இது ஃபுல்லாக ராமோட ஹார்ட் ஒர்க். என்னோட பார்ட்டி இதில் எதுவுமே கிடையாது. நிஜமாவா? நீங்கள் தானே இவர் நல்லவர், ஹைலி டேலண்டட், அவர் ஸ்கில்லை மட்டும் நம்புங்கன்னு ஆஸ் அ ஒய்ஃபா, சாரி மேனேஜராக என்கிட்ட சொன்னீங்க. நீங்கள் சொல்லலைன்னா இவரை பற்றி எனக்கு எப்படி தெரியும்? நான் கூட இவர் ஓசி சேலரி வாங்குற வரும்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். இவர் இந்த ஆஃபீஸ்குள்ளே நுழைய ஜனனியோட ஹஸ்பண்டுங்கிறது தான் ஃபர்ஸ்ட் குவாலிஃபிகேஷன். அது மட்டும் இல்லைன்னா செக்யூரிட்டி கூட உள்ளே விட மாட்டார். எனிவே ஜனனி, உங்ககிட்ட கொஞ்சம் தனியாக பேசணும். கம் டு மை கேபின். டேய், என்னங்கடா ஏதோ அவார்ட் ஃபிலிம் பார்த்துட்டு வந்த எஃபெக்ட்ல நின்றுட்டு இருக்கீங்க? வேற என்ன சீனியர் பண்ணுறது? விடுறா ஆமா, கெட்டதுலேயே ஒரு நல்லது நடந்துச்சுன்னு நினச்சிக்கோடா. என்ன நல்லது நடந்துச்சு? என்னால் ஜனனிக்கு எதுவும் ப்ராப்ளம் வந்துருமோன்னு பயமாக இருக்குடா. ப்ராப்ளம் மாமா, ஆதாம் ஏவாளுக்கு கடவுள் கொடுத்தது பழம் இல்லை, ப்ராப்ளம். ஸோ எப்பப்பெல்லாம் நமக்கு ப்ராப்ளம் வருதோ அப்பப்பெல்லாம் அது தாங்குற சக்தி நமக்குள்ளே இருக்குன்றதை முதல்ல நம்ம நம்பணும். என்ன மோட்டிவேஷன் ஸ்பீச்சா? இது உனக்கு மட்டும் இல்லடா, நம்ம எல்லாருக்குமே இது தேவைப்படும். ஏன்னா இன்னும் கொஞ்ச நேரத்தில் ஒரு புயல் நம்மளை நோக்கி வரப்போகுது. அதை தாங்குற சக்தி நமக்கு இருக்கா இல்லைன்னு இன்னும் கொஞ்ச நேரத்தில் தெரிஞ்சிடும். நீங்க எல்லாரும் படிச்சவங்க தானே, மீட்டிங்க்கு போன் எடுத்துட்டு வரக்கூடாதுன்னு ஒரு பேசிக் நாலேஜ் இல்லையா உங்களுக்கு? அண்ட் யூ, ஒருத்தர் போன் எடுத்து பேசுன்னு சொல்றாங்கன்னா என்ன அர்த்தத்துல சொல்றாங்கன்னு யோசிக்க தெரியாதா? உடனே எடுத்து பேசிடுவீங்களா? நீங்க கொஞ்சம் பார்த்து பேசு. என்ன? ஆமா, நான் பார்த்து தான் பேசி இருக்கணும், பழகி இருக்கணும். நீ உன்னை நம்ப, உன்னை ப்ரூவ் பண்ண, நீ நல்ல பேர் எடுக்க, உனக்காக எல்லாரும் ஏத்து நின்னு இப்ப அசிங்கப்பட்டு நிக்கிறேன்ல, நான் பார்த்து தான் பேசி இருக்கணும். இந்த உலகத்துல உனக்காக யாருமே நிக்காதப்போ நான் நின்னல, நான் பார்த்து தான் பேசி. நான் உன்கிட்ட கேட்டனா இல்ல நான் தான் என்ன ப்ரூவ் பண்ணணும்னு சொன்னனா? உன்னோட பிரஸ்டீஜ்காக என்ன ஏண்டி பலிகாடா ஆக்கிட்டு இருக்க? நீ அந்த ஆள்கிட்ட நல்ல பேர் வாங்கணுங்கிறதுக்காக என்ன எதுக்கு யூஸ் பண்ற? ஓகே மிஸ்டர் ராம், இது எல்லாமே என் தப்பு தான். உங்களை நம்பினது என் தப்பு தான். இனிமே அந்த தப்ப என்னைக்குமே நான் பண்ண மாட்டேன். விட்றா, நானும் எவ்வளவு தானே பொறுத்துட்டு போறது? ஒரு வார்த்தை என்னாச்சு, நான் யார்கிட்ட போன்ல பேசன்னு கேட்டாலாவ? எல்லாத்துக்கும் நான் தான் பொத்திட்டு போக வேண்டியதா இருக்கு. ராம், ஏதா சாப்பிடுறியா? எனக்கு எது வேணாம். காஃபியாச்சும் போடுறேன், குடி. அதான் ஒண்ணு வேணான்னு சொல்றல, உனக்கு வேணா போட்டு குடி.
சொல்லுங்க. மிஸ் ஜனனி, நான் தான். உங்கள் நேமுக்கு ஒரு பார்சல் வந்திருக்குங்க மேம். தேங்க்ஸ். தேங்க்யூ மேம். ராம், இப்போ எதுக்கு அழுகிற? ஒன்றும் பேசி அழ வைக்கிற, இல்லை பேசாம நீயே அழுகிற? என்ன தாண்டி வேணும் உனக்கு? நீதான். போட்டோ பார்த்தியா? பிடிச்சிருக்கா? இந்த பார்சலுக்காக தான் காலையில் ஃபோன் வந்துச்சு. ஆனால் அந்த டெவில் அதுக்குள்ளே நம்ம மூடை ஸ்பாயில் பண்ணிட்டான். சாரி ராம். இனிமே நான் என்ன தப்பு பண்ணாலும் என்ன பேசினாலும் என்ன தயவு செஞ்சு வெறுத்துறாதரா. என்ன எப்படியாவது மன்னிச்சு ஏத்துக்கோ ப்ளீஸ். எனக்கு உன்னை விட்டா வேற யாரும் இல்லடா. லூசு, உன்னை விட்டாதானே? உங்க அப்பா அம்மா உயிரோட இருந்தா இப்படிதான் இருப்பாங்கன்னு தோணுச்சு. பிடிச்சிருக்கா? சரி, வந்து என்ன வேணும்னு கேட்ட. நான் எதுவும் வேணான்னு சொன்னேன். சொன்னா விட்டுருவியா? இப்போ உனக்கு என்ன வேணும் சொல்லு. எனக்கு என்ன வேணும்னு நானே எடுத்துக்கிறேன். கண்ணை மூடு. ஹோய் குட்டி, என்னடி தேடுற? என் பாஸ்போர்ட் அங்க பர்ஸ்ல இருக்கும் பாரு. பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ இல்ல, பாஸ்போர்ட். பாஸ்போர்ட்டா? அது நம்ம கிட்ட இருக்கா என்ன? உன்கிட்ட இல்ல, என்கிட்ட இருக்கு. சரி, அது எதுக்கு பத்தி தேடுற? அது எக்ஸ்பைரி ஆக போகுது. ரெனோவ் பண்ணிட்டா அடுத்து ஃபியூச்சர்ல பிரச்சனை இல்லாம இருக்கும், அதுக்கு தான். ஓ சரி, இரு வரேன். உள்ள பாத்துட்டியா? அங்க பாத்துட்டாங்க. இல்ல நீயும் இல்ல. திடீர்னு கிடைக்கல. எங்க தான் போயிருக்கோம்? குடுடா. கொடுத்தா என்ன தருவ? நீ முதல்ல குடு, நான் சொல்றேன். இதுக்கு தான் நீ வேணும்ன்றது. தேங்க்யூ சோ மச். பை. What happened? ஜான் கம்பெனி ப்ராஜெக்ட் ஓகே ஆயிடுச்சு. ஹே வாவ், சூப்பர். எப்ப ட்ரீட்? இன்னைக்கு தான் தெரியும். அஃபிஷியலா இன்னும் ஓகே ஆகல. என்ன கன்ஃபார்ம் ஆகல? அதெல்லாம் ஓகே ஆயிடுச்சு. ஜஸ்ட் ஒரு ஃபார்மல் மீட். நம்ம பாஸ்கோ கிளையண்ட்டுக்கு மட்டும் இருக்கு. அப்புறம் என்ன? இது ஆன்சைட் ப்ராஜெக்ட். ஸோ கன்ஃபர்மேஷன் வந்ததும் கனடா கிளம்ப வேண்டியதுதான். இவன் வேற. ஆனா இவன் என்னடான்னா இந்த ஆப்பர்ச்சுனிட்டியே வேணாம்,
இந்த ராம் என் ஹஸ்பண்டை விட்டு எப்படி போகிறது அப்படின்னு கிரிஞ்சாக பேசிகிட்டு இருக்கா. ஷார்ட் டைம்னா பரவாயில்ல, மினிமம் 2 years ஆவது இருக்கணும்னு சொல்றாங்க. ஏன் ஜனனி, டெஃபினெட்லி யூ ஹேவ் டு கோ. இது உன் அச்சீவ்மெண்ட்டுக்கு கிடைச்ச ரிவார்ட். ஸோ டோன்ட் மிஸ் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. வாட் எவர், வி ஹேவ் டு செலிப்ரேட் திஸ் மூமெண்ட். ஜனனி, லஞ்ச் இன்னைக்கு உன்னோட ட்ரீட். என்ன சொல்ற? சூப்பர். ஓகே, போலாம். அந்த ட்ரீட் தரேன்னு சொல்றதே பெருசு. அட்லீஸ்ட் இப்பாச்சும் கூட்டு போறேன்னு நினைச்சு சந்தோஷப்படு. அந்த பாக்கில இருந்து 10 ரூபா எடுத்து நான் பார்த்ததே இல்லடா. எல்லாமே ராமண்ண தான் செலவு பண்ணாரு. ராமண்ண பர்ஸ் தான் இந்த ஆளோட பர்ஸ். உங்களுக்கே நியாயமா இருக்கா? என்னடா ஆஃபீஸ் கேன்டீன்ல ஏதாச்சும் வாங்கி சாப்பிட்டுருக்கலாம். வெளியே கூட்டிட்டு போறேன்னு சொல்லிட்டு பார்க்கிங்ல ரொம்ப நேரமா நிக்க வச்சிட்டு இருக்கீங்க. தம்பிங்களா, இன்னைக்கு அண்ணனோட ட்ரீட். என்ன வேணுமோ கூச்சப்படாம சாப்பிடுங்க. சரி சீனியர், இந்த ட்ரீட் எதுக்கு நீ இன்னும் சொல்லவே இல்லையே? இரா ராம் வரட்டும். நான் தான் சொன்னேன்ல, ராமண்ண பேர்ல தான் சாப்பிட போறேன்னா அட்லீஸ்ட் ஃபாஸ்ட் ஃபுட் கடைக்காச்சும் போலானா? ஏன் வேற எங்கேயாவது போனா பர்ஸ் நீ எடுத்து கொடுத்துட போறியா? சும்மாரா? அப்புறம் நீ எடுத்துக்கிட்டு போறியா? ஏய், நான் தான் வரேன்னு சொன்னேன்லடா, ஏன்டா கால் அடிச்சுட்டே இருக்க? ஏற்கனவே நம்ம 2 பேர் லேட்டுன்னு கம்ப்ளைண்ட் பண்றானுங்க. இதுல ஆஃபீஸ் டைம்ல ஊர் சுத்துறத பார்த்தா குரூப் மீட்டிங் வச்சு கும்மி அடிச்சிடுவானுங்க. மச்சான், இனிமே நம்ம தான் மச்சான் எல்லாமே. நம்மளை யாரும் கேள்வி கேட்க முடியாது. நம்ம என்ன, நீ தான் மச்சான் எல்லாமே. அந்த கை கொஞ்சம் கொடு. தச்சி, இப்ப நாய் மாதிரி நினைக்கிற மச்சான், இனிமே நீ தான் எங்க பாஷா பாய். நாங்க எல்லாம் உன்னோட. சொல்லுங்கடா. டேய், என்னடா உளர்ற? நியாயமா நீ தான் சொல்லியிருக்கணும் முதல்ல. டேய், முதல்ல மேட்ரை சொல்லுங்கடா. சீனியர், எங்களுக்கும் ஒன்றும் புரியல. இதோ இவர் தான் வாங்கடா தம்பி ட்ரீட் தரேன்னு சொல்லி கூப்பிட்டு வந்து இவ்வளோ நேரம் இங்கே வெயிட் பண்ண வச்சுட்டு இருக்காரு. இவங்களை விடு மச்சான். இந்த விஷயம் என்ன தவிர வேற யாருக்குமே தெரியாது. நான் தான் மெல் பண்ணி கண்டுபிடிச்சேன். மச்சான், உங்ககிட்ட துரியா எதையாவது மறைச்சிருப்பேன். என்கிட்ட கூட ஒரு வார்த்தை சொல்லவே இல்லை. டேய் செதிரு, முதல்ல விஷயத்த சொல்றா. நீ என்ன சொல்ல வரன்னு சத்தியமா எனக்கு புரியலடா. அதான் மச்சான், உன் ஒய்ஃபு நம்ம மேனேஜர் மேடம் ஆன்சைட் போறாங்களாமே. பாஸ்போர்ட் எக்ஸ்பைரி ஆக போகுது. ரெனோ பண்ணிட்டா அடுத்த ஃபியூச்சர்ல பிரச்சனை இல்லாம இருக்கும். அதுக்கு தான். அப்போ நீங்க எதுக்கு ட்ரீட் தரீங்க? நாங்க தரோம் ட்ரீட். ஃபர்ஸ்ட் இந்த விஷயத்தை நம்ம ஆபீஸ் குரூப்ல ஷேர் பண்ணணும். சூப்பர் சீனியர், எல்லார்ட்டையும் இதை கண்டிப்பா சொல்லி ஆகணும். மச்சான் மச்சான் டேய். ஏய், இந்த விஷயம் உனக்கு எப்படி தெரியும்? அதான் மச்சான், அந்த ஓசிச்சோரு ஓலி பாஸ்கர்லாம் உன் மிஸ்ஸஸ்ட்டு பேசிட்டு இருந்தாங்க. போனேட்டு ஏதோ ஆன்சைட் போறியாமே, இந்த விஷயத்தை ஏன் என்கிட்ட சொல்லல? சீனியர், மீட்டிங்க்கு டைம் ஆயிடுச்சு, போலாமா? ஆடா இருங்கடா, நீங்க வேற. அவன் இழுக்கிற இழுவையை பார்த்தா ஏன் நெஞ்செலும்பு தெரிஞ்சிடும் போல. இப்போ மட்டும் அவன்கிட்ட போய் நான் அதாவது கேட்டா அவன் எப்பப்பெல்லாம் தம் அடிக்கிறானோ அப்பப்பெல்லாம் ஏதோ சம்பவம் நடக்க போகுதுன்னு அர்த்தம். இதுக்கு முன்னாடி அப்படி என்ன சம்பவம் பண்ணியிருக்காரு? 1 2 ஸ்கூல் படிச்சிருக்கிறப்போ தம் அடிச்சுட்டு தான் எங்கள் பிடி ஒருத்தர் அடித்தான். நிஜமாவா?
லேட் ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் மீட்டிங்னு சொன்னா நீங்க எப்போ அவைலபிள்னு சொல்லுங்க, அப்போ மீட்டிங் வச்சுக்கலாம். சரியா? யா, தட்ஸ் பெட்டர் மேம். செந்தில், எப்போ ரெஸ்பான்சிபிளா நடந்துக்க போறீங்க? நான் மீட்டிங்னு சொல்றேன். ஒரு சீனியரா நீங்களே ரெஸ்பாண்ட் பண்ணாதப்போ உங்க ஜூனியர்ஸ் எப்படி ஒழுங்கா இருப்பாங்க? அது வந்து மேம், ஆன் சைட் போற விஷயத்தையும் என்கிட்ட சொல்லல. அத பத்தி நான் இன்னும் யோசிக்கல ராம். ஓ, யோசிக்காம தான் பாஸ்போர்ட் ரினியூவல் பண்ண சொன்னியா? அது நான் கேஷுவலா பண்ணது. உனக்கு நீ ஆன் சைட் போறன்ற விஷயம் அந்த ப்ராஜெக்ட் பண்ணும்போதே தெரியும் தானே? தெரிஞ்சும் என்கிட்ட சொல்லல. நான் ஏதோ வேணும்னு பண்ண மாதிரி பேசாத ராம். முதல்ல என்கிட்ட இப்படி பேசுறத நிறுத்து. ஜனனி, நீ மறைச்ச நான் சொல்லல. இதை ஏன் என்கிட்ட சொல்லல? இதுவரை என்ன நடந்தாலும் என்கிட்ட தானே ஷேர் பண்ணுவ. இதை மட்டும் ஏன் என்கிட்ட சொல்லல? சி, அங்க ஆபீஸ்ல நீ ஏன் மேனேஜர், அங்க உன்னை என்னால கேள்வி கேட்க முடியாது. அங்க எல்லாமே ஓன் டிசிஷன் தான். ஆனா பர்சனல் லைஃப்ல நம்ம 2 பேரும் சேர்ந்து தானே ஜனனி முடிவு எடுக்கணும். இந்த விஷயத்தை மட்டும் எப்படி நீயா முடிவு எடுத்த? உன்கிட்ட தான் கேட்கிற ஜனனி, சொல்லு சொல்லு ஜனனி. ஜனனி, ராம், இத பத்தி நம்ம வீட்ல பேசுவோம். இது ஆபீஸ். எதுவா இருந்தாலும் இங்கேயே சொல்லு. அப்பதானே வீட்டுக்கு வர்றதா இல்ல வேணாமான்னு முடிவெடுக்க முடியும். இது ஆபீஸ் இங்க. அதெல்லாம் எனக்கு தெரியுது. ஃபர்ஸ்ட் நான் கேட்டதுக்கு பதில் சொல்லு. சாரி गाइस, ஒரு 2 மினிட்ஸ் உங்களால வெளியில வெயிட் பண்ண முடியுமா? ஓகே மேம். மச்சான் பாத்துக்கடா. மாமா, சென்னை என்ன சொன்னா? சொல்லு, என்ன சொன்னா? உண்மையை சொன்னா. உண்மையை சொன்னானா? என்ன உண்மை? அப்படி என்ன நடந்தது? இந்த என்ன கர்ண கம்பத்தில் அடிபட்ட காக்கா மாதிரி நின்றுட்டு இருக்கான். சீனியர் பாஷா பாய் என்ன சொல்ல போறாரு? அவன் பாஷா பாய் இல்லடா, பொண்டாட்டி பிச்சு கேட்கற நாய். என்னடா வாயா போயான்ட்ட? மச்சி, எவனா இருந்தாலும் 1 to 1 ஃபேஸ் பண்ணுவான்டா. ஆனா ஒரு உமன் கிட்ட பேச தெரியாம திணற மச்சான். மாமா, அவ சாதாரண உமன் இல்ல, நம்ம லைஃபை காலியாக்க வந்த ஏமா. டேய், என் பொண்டாட்டியை பத்தி தப்பா பேசாத. மாமா, நான் பேசுறது என் தங்கச்சி பத்தி இல்லடா. அதான் நம்மள ஆபீஸ்ல போட்டு வாட்டுன்னு வாட்டுறாளே அந்த மேனேஜரை பத்தி. அப்ப பேசு பேசு பேசு. மேனேஜரா? அவனே பொண்டாட்டி தானடா? அது வீட்டுல, ஆனா ஆபீஸ்ல அவ. ஆமா, அவ யார் மச்சான்? அவளுக்கு நம்மளுக்கு என்ன சம்மந்தம் இருக்குது? சொல்றா, சொல்லு. தெரியல மச்சான். ஆனா மாமா, அவ மட்டும் ஒய்ஃபா இல்ல. தெரியும்ல, மாமா பத்தி தெரியும்ல. சைடிஸ் தெரியா? சைடிஸ் காலி ஆகுதோ இல்லையோ, இப்ப நான் காலி. என்ன வளர்றான்? ஏய் குட்டி. சரி மச்சான், அப்படியே நான் கிளம்புறேன். மச்சான், அப்ப அது உன் வீடு இல்லையா? சொல்லு மச்சான். அப்ப நான் யாரு? அப்ப அவ யாரு? சொல்லு மச்சி. ஜஸ்ட் 1 hour முன்னாடி தான் என்ன ஆபீஸ்ல கூட்டு வச்சு நாரா கீச்சாங்கடா. அது வேற, இது வேற. இங்க மை வைஃப், மை டார்லிங். அங்க டோன்ட் டாக் அபவுட் திஸ். ஹே ஜிமிக்கி, கொண்டு வர 2 கலக்கி. நல்லா இருந்துச்சு மச்சான். மாமா, ஆபீஸ்ல இருந்து போனேன், ஒரு 2 நிமிஷம் பேசிட்டு வந்துடுறேன். ஹலோ செந்தில், நாளைக்கு பிரசன்டேஷன் ரெடி பண்ணிட்டீங்களா? பிரசன்டேஷனா? அப்ப நீங்க சைடிஷ் ப்ரிப்பேர் பண்ண போலியா? நான் உங்க மேனேஜர் ஜனனி பேசுறேன். உங்க மேனேஜர். எஸ் மேம். சாரி ஃபார்
சைடிஷ் மேடம். நான் பிரசன்டேஷனை ரெடி பண்ணிட்டீங்களான்னு கேட்டேன். ப்ரெசன்டேஷன் தானே மேடம், யாருக்கும் சொல்லுங்க. 300 கொடுத்தா மூளை கடையிலே கிடைக்குது. சீப் அண்ட் பெஸ்ட்டா, நான் வாங்கிட்டு வந்துடுறேன். நாளைக்கு வாங்கிட்டு வருவா. நான் KPY ப்ராஜெக்ட் பிரசன்டேஷனை பத்தி கேட்டேன். அத நாளைக்கு நீங்க தானே பிரசன்ட் பண்றீங்க. நீங்க தான் பண்றீங்க. முடியாதுன்னா சொல்லுங்க செந்தில். 3rd floor மாதவி டீமுக்கு உங்களை மாத்திடுறேன். எப்படி வசதி? புரிஞ்சு போச்சு மேடம். இப்போ நான் இங்கேருந்து வெளியில் போகணும், அவ்வளோதானா? புரிஞ்சு போச்சு. ராம் ராம் எந்திரி, சாப்பிட்டு தூங்கு எந்திரி. இப்போ எதுக்கு நீ இதெல்லாம் பண்ற? எப்பவுமே என்கிட்ட கேட்டு தானே சரக்கு அடிப்ப. இப்ப என்னது புது பழக்கம்? இப்பெல்லாம் என்கிட்ட எதுவுமே சொல்றது இல்ல. நீ மட்டும் என்கிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டு தான் பண்றியா? ராம், நான் உன்கிட்ட ஏற்கனவே சொல்லியிருக்கேன், உன்னை விட்டு நான் எங்கேயும் போக மாட்டேன்னு. இங்க இப்படிதான் சொல்லுவ. ஆனா ஆபீஸ்ல இருந்து ஆர்டர் வந்ததுக்கு அப்புறம் உன் ட்ரீம் லட்சியம்னு சொல்லுவ. அதுக்கப்புறம் நான் என்ன பண்ண முடியும்? ஆனா ஒண்ணு குட்டி, நீ இல்லாம என்னால சத்தியமா இருக்க முடியாது. நீ எங்க போனாலும் நானும் அங்க வருவேன். அது எந்த ஊரா இருந்தாலும் சரி, எந்த நாடா இருந்தாலும் சரி. வாரணமாயிரம் சூர்யா மாதிரி நீ எங்க போனாலும் தேடி வருவேன். ஆனா உன்கிட்ட தான் பாஸ்போர்ட்டே இல்லையே, எப்படி வருவ? இப்பதான் போக மாட்டேன்னு சொன்னேன், அதுக்குள்ள இப்படி மாத்தி பேசுறப்பானா? சும்மா சொன்னேன்டா. இந்தா. குடிச்சு வேற இருக்கு. சாப்பிடலன்னா வயிறு என்ன ஆகும்? நீயும் சாப்பிட்டுருக்க மாட்டல்ல. இந்தா. இந்த செந்திலன்னா குடிக்கிறாருன்னா அவர் வீட்டுல குடிக்கட்டும். இங்க வந்து குடிச்சு எதுக்காக உன்னையும் கெடுக்கணும்? நம்ம கல்யாணத்துக்கு வந்து சாட்சி கழுத்து போட்டதோட சரி. அப்புறம் அவர் வேற என்ன பண்ணிருக்காரு? உன்னோட க்ளோஸ் ஃப்ரெண்டுன்ற ஒரே காரணத்துக்காக ஆபீஸ்ல பேசி வேலை வாங்கி கொடுத்தேன். ஆனா அந்த ஆள் ஆபீஸ்ல வேலையை செய்யாம ஏன் உயிரை வாங்குறான்? இது பத்தாதுன்னு வாரத்துல 2 நாள் வீட்டுக்கு வந்து உட்காந்துட்டு எனக்கு வேலையா சொல்லி என்ன கொல்றான். அந்த ஆளால ஆபீஸ்ல உனக்கு மட்டும் இல்லாம எனக்கும் சேர்த்து கெட்ட பேரு. அவனை பத்தி பேசி ஏன் எனர்ஜி வேஸ்ட் பண்ற? இந்த பாரு, கம்முன்னு படுத்துரு. சரக்கு அடிச்சிருக்க, அப்புறம் உனக்கு தான் பிரச்சனை. பாத்துக்கோ. தேவையில்லாம பேசி மூட ஸ்பைல் பண்ணாத. வா. ஒரு நிமிஷம். என்னடா தேடுற? ஆல்ரெடி வாங்கி வச்சிருந்த ஸ்டாக் வேற காலி. இன்னைக்கு ஒரு நாள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோயேன். விளையாடாதாராம் போ. அப்புறம் குழந்தைலாம் வந்துச்சுன்னா எனக்கு தான் பிரச்சனை. அப்போ குழந்தை வேணாங்கிறியா? ஆன்சைட் போற மாதிரி இருந்தா என்ன பண்றது ராம்? அப்ப நீ ஆன்சைட் போறது உறுதி. நான் அப்படி சொல்ல வரல. பேசாதடி. என் மேல அக்கறையே இல்லாத உனக்காக என் மேல உயிரா இருக்க நண்பனை விட்டு கொடுத்துட்டேன். இப்ப எதுக்கு சம்பந்தமே இல்லாம அவனை பத்தி பேசுற? அவனா? அது என்னடி, முதல்ல அண்ணான்னு சொன்னேன், அப்புறம் அவர்னு சொன்னேன், அப்புறம் அந்த ஆளுன்னு சொன்னேன். இப்ப அவன் வாங்குற. ஆனா அவன் உன்னை தங்கச்சி தங்கச்சினோ என்ன மச்சான் மச்சானோ நம்மளை பத்தி மட்டும்தான் யோசிக்கிறான். 100 வயசுல மச்சான் உனக்கு. வேணாராம், அட்டென்ட் பண்ணாத. சொல்றத கேளு. நான் எப்ப பேசணும், யார் கூட பேசணுங்கிறத நான் தான் டிசைட் பண்ணுவேன். அத கேட்க who are you? வேணா, அட்டென்ட் பண்ணாத. விடு. அட்டென்ட் பண்ணாத. விடுன்றல. அட்டென்ட் பண்ணாத. விடுன்றல. மச்சி, சீக்கிரமா புள்ளைய பெத்துக்கிற ப்ராசஸ்ல இறங்கு. அப்பதான் உன் பொண்டாட்டி இந்த நாட்டை விட்டு போக மாட்டான். நம்ம ஆபீஸ் பக்கமும் வர மாட்டான். ஒரே கல்லுல 2 மாங்க. எப்படி மச்சான்? மச்சான் டேய், என்னடா சவுண்ட காணோம்? அதுக்குள்ள ப்ராசஸ்ல இறங்கிட்டியா? நீ உனக்கு வீட்லயே நிம்மதி, ஆபீஸ்லயே நிம்மதி. நாளைக்கு உனக்கு சமாதி தான்டா. ஏன்டா நாயே ஃபோன் பண்ண கேட்டுக்க மாட்டியா? நாயே எப்படா கண்டுபிடிச்சா? டேய் செதுரே, நம்ம ஸ்கூல் படிக்கும்போது குரங்கு மாதிரி மேக்கப் போட்டோம், ஞாபகம் இருக்கா? ஆனா அந்த தமிழ் வாத்தி ஒண்ணு மட்டும் போட வேணாம்னு சொன்னானே, ஏன் தெரியுமா? ஏன்னா நாங்கெல்லாம் குரங்கு மாதிரி மேக்கப் போடணும், ஆனா நீ மனுஷன் மாதிரி தான் மேக்கப் போடணும். இப்ப சொல்லு, உனக்கு எதுக்கு இது தேவையில்லாத வேலை? மாமா,
எப்படியும் இன்னைக்கு என் வேலை போக போகிறது உறுதி. அதனால ஒரு 2 வீக் மெடிக்கல் லீவ் போட்டு வெளியில் வேற கம்பெனியில் வேலை தரலான்னு இருக்கிறேன். வேலை கிடைக்கலாலும் பரவாயில்ல, வேற டீமாவது மாறி ஆகணும்னு உறுதியாக இருக்கேன். டே தம்புடு குட்டி, நீ லீவ் போடுறதா இருந்தாலும் சரி, டீம் மாறுறதா இருந்தாலும் சரி, என் பொண்டாட்டிக்கிட்ட அப்ரூவல் வாங்கணும். அதுக்கு தான் நீ இருக்கு எனக்கு அப்ரூவல் வாங்கி கொடுக்க. நானும் உன்ன மாதிரி சீனியர் டெவலப்பர் தான்டா வெங்காயம். நீயும் சொல்லிட்டு தான் இருக்க, இந்த மாதம் டிஎல் ஆயிடுவேன், அடுத்த மாதம் டிஎல் ஆயிடுவோன்னு. வேற எவனோ ஒருத்தன் வரப்போறான் நம்ம டிஎல்னு. நீ டிஎல் ஆயிடுவோம் உன் பேரை சொல்லி நான் கொஞ்ச நாள் குட்டி இருக்கலான்னு பார்த்தா தான் விட்டுருக்கேன். எங்க 2 மாசமா சொல்றானுங்க, ஆனால் ஒருத்தனை எடுத்துப்பாடு இல்லையே. வந்தவன் ஒன்று பேக்கேஜ் பத்தலன்னு கிளம்பிடுறான், இல்லை நாலேஜ் பத்தல நாம கிளப்பி விட்டுறோம். யங் பிளட்னு எடுக்கிறானுங்க, மூஞ்ச பார்த்தா முத்தனை பீஸாக இருக்கிறானுங்க. இவனுங்களை வச்சு நம்ம எப்படி வேலை செய்யறது? அதுவும் நம்ம டீமில் ஏற்கனவே வெறும் ஆம்புலன்ஸ் மலா இருக்குன்னு கடுப்பில் இருக்கிறேன். டே செதுரு, இந்த ஜென்மத்தில் உனக்கு மலரு எனக்கு டரது, இதான் லைஃப் புரிஞ்சுக்கோ. ஏய், அந்த மாதிரி லைஃப்லாம் என்னால் வாழ முடியாது. என் வம்சத்திலே ஒரே ஒரு பொண்டாட்டை கட்டி செத்து போன எங்கள் அப்பா நாட்டை வாழ்றதுலாம் எனக்கு சுத்தமாக விருப்பமே கிடையாது. மச்சான், நான் என் தாத்தா முப்பாட்ட மாதிரி பழைய மரபுக்கே போலான்னு இருக்கேன். என்னை டிஸ்டர்ப் பண்ணாதான் சொல்லி பேசுனா செவிலி திரும்பி பார்த்துக்க. ஒழுங்கா வேலையை முடிக்கிற வரைய பாரு. யார் வந்தாலும் வரலனாலும் உன் வேலையை நீ தான் முடிக்கணும். என்ன முட்டு வா. ஹலோ ராம், ஒரு நிமிஷம் என் கேபினுக்கு வந்துட்டு போங்க. 1 minute சார். ஓகே சொல்லுங்க மேம். ராம், இவர் தான் மிஸ்டர் பிரகாஷ், உங்கள் டீமோட நியூ ஜாயினி. பிரகாஷ், இவர் ராம், உங்கள் சீனியர் டெவலப்பர். ஓ ஹாய். ஹாய். நீயா? டே பால்டப்பா, நீயா? Already do you know each other? Okay. Then ராம், எனக்கு ஒரு சின்ன ஹெல்ப். உங்கள் டீம் கிட்ட நம்ம பிரகாஷ் இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்க முடியுமா? ஷூர் மேம். ஓகே, யூ கேன் கோ வித் ஹிம். ஓகே மேம். ஈவினிங்குள்ளே உங்கள் டாக்குமெண்ட்ஸ்லாம் ரெடி ஆயிரும். ஓகே, கேரி ஆன். வாங்க. இவனுக்கு இங்கிலீஷ்க்கே ஸ்பெல்லிங் தெரியாது, இவன் எப்படிங்க சேர்த்தாங்க? எப்படி இருக்கீங்க பிரகாஷ்? ஹோப் நமக்குள்ளே நடந்தது எதுவும் ஞாபகத்தில் இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஐ டோன்ட் ஃபர்கெட் எனிதிங். இன்ஃபேக்ட் அன்னைக்கு நடந்த இன்சிடென்ட் தான் என்னை மோட்டிவேட் பண்ணிச்சு. இன்னைக்கு லைஃப்ல நான் இந்த பொசிஷன்ல இருக்கேன்னா அன்னைக்கு நீங்க என்ன அவமானப்படுத்தினது தான் மெயின் ரீசன். பிளாடி ட்ரங்கன் மங்கீஸ். பிரகாஷ், அது ஏதோ போதையில தெரியாம. பால்டப்பா, என்னடா பண்ற? அன்னைக்கே நீ எல்லாம் தூக்கு போட்டு செத்துருப்ப நினைச்சேன். அது சரி, உனக்கு தான் மான மரியாதை எதுவும் கிடையாது. டேய், என்னடா உடம்புலாம் ஷுகரிங் ஆகுதா? சுகர் கேர் எது இருக்காடா? ஹாஸ்பிட்டல் போய் வழி தெரியாம தான் இங்கே வந்து தொலைச்சிட்டியாடா? டேய் மாப்பிள்ள, இவன் நம்ம ஆஃபீஸில் புதுசாக ஜாயின் பண்ணியிருக்கான். யாரு இவனா? மிஸ்டர், யூ ரெஸ்பெக்ட். ஐ அம் யுவர் சீனியர். அது காலேஜ்லடா பாடு. காலேஜில் மட்டும் இல்லை, இந்த ஆஃபீஸ்லையும் நான் தான் உங்களுக்கு சீனியர். ஐ அம் ஜாயினிங் ஆஸ் எ நியூ டீம் லீடர். டீம் லீடரா? என்னம்மா? டேய், இவ்வளோ நாள் நீங்க தானே என்ன செஞ்சீங்க. இது என்னோட டர்ன். செத்தீங்கடா நீங்க. வரட்டா? ஏ மச்சான், நீங்க ரூம் கோரீங்க? யார் மச்சாவா? வயசுக்கு வந்த பொண்ணு மாதிரி நான் குத்த வச்சேன். ஆல்கஹால் பர்சன், not my room. Get out please. Get out please. இங்க பாருங்க, குடிச்சிட்டு இந்த ரூம்குள்ள எல்லாம் வரக்கூடாது, வெளியே போங்க. அப்போ குடிச்சிட்டு வரலாமாடா? ஓ காட். இங்க பாருங்க, ஜனனியோட ஃப்ரெண்ட்ன்றனால தான் சும்மா விடுறேன், இல்லன்னா உங்களை இல்ல புடிங்கிடுவியா? உங்களை. ஏ அர்னால், வேர் ஆர் யூ டா? கம் அண்ட் சேவ் மீ மச்சான். மாமா, நீ மடங்கி போட்ட ஆம்லெட் மாதிரி தான் இருக்கற. உனக்கு அர்னால் பாடி கேட்டா? பாரு மாமா, காலி போலீஸ். பொண்ணு நல்ல பொண்ணு. கல்லூரியில் படிக்கும் சக மாணவர்களின் அந்தரங்க வீடியோவை வெளியிடும் காமனோடு சேர்த்து தண்டா பிடிப்பாங்க. முட்டை போட்டா. What you say? மாமா, பாத்தியா மாமா? இப்போ கூட இங்கிலீஷ்ல பேசுறாமா? இங்கிலீஷ் பேசுறா மாமா? ஏண்டா காலேஜ்ல எவன் எவ்வளவு லவ் பண்ணா உனக்கு என்ன, என்ன பண்ணா உனக்கு என்னடா?
வந்தமா படிச்சமான்னு போவியா? எதுக்குடா உனக்கு இந்த ஜேம்ஸ் பண்ணா? எதுக்குடா எதுக்குடா? ஆளை பத்தி மாமா நல்லா 600 வயசு ஆமா மாதிரி போறா 4 years love 6 year love my girlfriend என்கிட்ட இருந்து பிரிச்சிட்டீங்கல்ல உங்களை சும்மா விட மாட்டேன். பாருப்பா ஒரே பொண்ணு கூட 4 வருஷமா ஒரே பெஞ்சில் உட்கார்ந்தா அதுக்கு பேர் லவ்வாடா? அதானே லவ்வாடா? ஏன்டா ஒரு பொண்ணு உன்னை லவ் பண்ணாண்டி இப்படிதான் வீடியோ எடுத்து ரிலீஸ் பண்ணியா? ஏய் வாடா மச்சான். ஓ மச்சான் சும்மா என்னடா பண்றீங்க? என்னடா பண்றீங்க? ஏய் ஏய் டி-ஷர்ட் ஐயோ ஐயோ ஆ ஆ அவா மாமா டயர்டா மாமா அவனை பாரு. ஏண்டா மானம் அவமானங்கிறது உனக்கு எப்படியோ அப்படிதான் மற்றவங்களுக்கும். நீ என் வீடியோ ரிலீஸ் பண்ணனால மட்டும் ஒன்று இப்படி பண்ணல. உன்னை ஃப்ரெண்டா நம்ம ஜனனி வீடியோ ரிலீஸ் பண்ணல, அதுக்கு தானே அப்படி பண்ண. இவரா புளி பத்துல ப்ரோ சாரி ப்ரோ, இதுக்கு மேல இப்படி பண்ண மாட்டேன் ப்ரோ. ஜனனிக்கு மட்டும் இல்ல உங்க எல்லாருக்கும் நல்ல ஃப்ரெண்டா இருப்போம் ப்ரோ. விட்டுருங்க ப்ரோ. குட் பாய். இனிமே நீ போனை எதுக்கு யூஸ் பண்ணுவ? பேச மட்டும் தான் ப்ரோ யூஸ் பண்ணுவேன். என் ட்ரெஸ்ஸை கொடுத்துருங்க ப்ரோ. அவ்வளோதானா? மாமா இந்த ஸ்கூல்லலாம் தப்பு பண்ணா முடி போட வச்சு மன்னிப்பு சொல்லுவாங்களா? அந்த மாதிரி பண்ண சொல்லுவா மாவனா? பண்றா என் மாப்பிள்ள சொல்ற மாதிரி பண்றா ப்ரோ. இப்பதானே ப்ரோ சாரி கேட்டேன். அது நல்லா நீ என்ன பண்றா? இந்த பரதநாட்டிய ஸ்டைலில் மன்னிப்பீங்கள? ஏய் அதான் என் மாப்பிள்ள கேட்குறான்ல, பண்ணு 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 பண்ணு. சரிங்க ப்ரோ. சுத்துறா நல்லா சுத்து. சாரி ப்ரோ. நல்லா சிரிடா சிரி. சாரி யாரா சொல்லுவா? சாரி போதும் ப்ரோ. சாரி ப்ரோ சாரி ப்ரோ சாரி ப்ரோ சாரி. மாமா மாமா பாவம் மாமா விட்டுலாம் மாமா. இனிமே ஏதாவது பண்ணனு வை வெளுத்து புடுவேன். மாமா நான் ஒன்று சொல்லிக்கிறேன் மாமா. ஏண்டா எப்பட்றா ஃபர்ஸ்ட் பெஞ்சில் நல்ல புள்ள மாதிரி உட்காந்துக்கிறீங்க, இப்படி கேவலமான வேலையெல்லாம் பண்றா? சாரி ப்ரோ, இனிமே இப்படி எல்லாம் பண்ண மாட்டேன் ப்ரோ. உனக்கு ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்டா இருக்கணும், புரியுதா? பை. குட் நைட். பா. குட் நைட். போவோம். குட் நைட். நம்மளெல்லாம் நான் லூசு குத்தி நினைச்சிட்டு இருக்கானுங்களா அவங்க? அந்த கம்பெனிக்காக டே நைட்னு வச்சது அவன். இப்போ இங்க இருந்து அந்த பால் டப்பா பண்ண டீ எல்லாம் போட்டா நம்மள நான் ஊந்து. சீனியர் மெதுவா பேசுங்க சீனியர், யாராச்சும் கேட்டு போறாங்க. ஏய் கேட்கட்டும்டா, கேட்டா கேட்கட்டும்னா போ. ப்ராஜெக்ட் ரெடி ஆயிடுச்சா அவருக்கு ஒரு வாட்டி மெயில் போட தெரியலடா. அதை பண்ண அவனுக்கு அதுக்கான அப்ரிசியேஷன் ரெகக்னேஷன் கொடுக்கணுன்றது இந்த கார்பரேட் அட்டைங்களுக்கு தெரியாது. மாமா வாடா, நீங்க அந்த ஹெச்ஆர் ஆண்டியா நம்மளால ரெண்டுல ஒன்று பார்த்துடணும்டா. என்னடா சொல்றீங்க? டேய் இன்னைக்கு எங்க நிலைமை தானே நாளைக்கு உங்க 2 பேருக்கும். உங்களுக்கு ஒரு பிரச்சனை எத்தனை வாட்டி வந்து நின்று இருப்பான். அவனுக்காக நீங்க வாயை திறந்தெல்லாம் ஒன்றும் பேச வேணாம்டா. ஹெச்ஆர் ரூம் வரைக்கும் போது கூட வந்து நிக்கலாம்லடா. டேய் சித்ரு விட்றா, அவனுங்க இடத்துல நம்ம இருந்தாலும் நம்மளால என்ன பண்ண முடியும்? விடு. யார் எனக்காக சப்போர்ட் பண்ணி பேசணுமோ அவங்களே பேசல. மாமா இந்த நியூஸ் முதல்ல ஜனனிக்கு தெரியுமாடா? சரி ஓகே, அவளுக்கு தெரியாம இங்க எதுவும் நடக்காது தான், நான் இல்லைன்னு சொல்லல. இருந்தாலும் அவன் பக்கம் என்னாச்சு நம்ம கேட்கணுமா இல்லையா? ஜனனி வெயிட். ஐ வாண்ட் டு டாக் டு யூ. ஓகே மெயில் பண்ணுங்க. பிரகாஷ் இங்க ஜாயின் பண்ண விஷயம் உனக்கு தெரியுமா தெரியாது? அவன் தான் இங்க டிஎல்னு சொல்றாங்க. I don't want to talk about this right now, Ram. ஓ, இத பத்தி பேச விருப்பம் இல்லையா இல்ல என்கிட்ட பேச விருப்பம் இல்லையா? எனக்கு இப்போ எதை பத்தியும் பேச விருப்பம் இல்ல. I have to go. Where's Janani? சார் பர்சனல் ஒர்க் விஷயமா வெளியே போயிருக்காங்க. Now she is on the way, sir. என்ன ராம் நீங்க போலையா? அப்போ உண்மையிலேயே பர்சனல் தான் போல. இப்போ என்ன சொல்லிட்டாரு உங்களுக்கு புரிஞ்சிருச்சுன்னு இப்படி சிரிக்கிறானுங்க?
ஆக்சுவலாக இது உங்கள் மேனேஜர் ஜனனி தான் சொல்லியிருக்கணும். பட் இப்போ அவங்க இங்கே இல்லாததுனால நானே சொல்லிடுறேன். இஸ் மிஸ்டர் பிரகாஷ் ஃப்ரம் ஐஐடி கராக்பூர், கோல்ட் மெடலிஸ்ட். தென் என்னுடைய பிரதர் இன்லா. மூஞ்ச பார்த்தாலே தெரியுது 2 பேரும் ஒரே ப்ரீடு. ஆல்ரைட், இனிமேல் இவர் தான் உங்கள் டீம் லீடர். இதுக்கு முன்னாடி அன்அஃபிஷியலாக நீங்கள் ஒரு சில பேர்கிட்ட ரிப்போர்ட் பண்ணியிருப்பீங்க. இனிமே அஃபிஷியலாக நீங்கள் இவர்கிட்ட தான் டீம் ரிப்போர்ட் பண்ணணும். ஓகே? இவனை பற்றி யார்கிட்ட ரிப்போர்ட் பண்ணுறதா? ஹாய் ஜனனி. ஹாய் சார். உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். கம், டேக் யூர் சீட். யூ சிட் தேர் ஜனனி. என்ன ராம், கண்டிப்பா அந்த இடம் வேணுமா? ஏன் நீங்களாம் நிற்க மாட்டீங்களா? என்ன செந்தில், சேர் வேணுமா? இல்லை, சேர் கொஞ்சம் லூஸாக இருக்குது, அதான் டைட் பண்ணேன். ஜனனி, இப்போ தான் மிஸ்டர் பிரகாஷ் உங்கள் டீம் கூட இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சேன். உன்னை இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்க தேவையில்லை, ஏன்னா நீங்கள் 2 பேர் தான் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஆச்சே. இனிமேல் நீங்கள் பார்த்துக்கோங்க. நான் சொல்கிறது கரெக்ட் தானே ஜனனி? சார், உங்ககிட்ட கொஞ்சம் பர்சனலாக பேசணும். கமான் ஜனனி, யூ நோ பெட்டர் தேன் மீ. யூர் அ ஸ்மார்ட் கேர்ள். யாரை எந்த இடத்துல எங்கே வைக்கணும்னு உனக்கு தெரியாதா? நாயை கொஞ்சலாம், அது மேலே பாசம் காட்டலாம், ஏன் பெட்டில் பக்கத்தில் கூட படுக்க வச்சுக்கலாம். அதுக்குன்னு சொத்தெல்லாம் எழுதி வைக்க முடியுமா? ஏன் ரட்டன் டாட்டா எழுதி கொடுக்கல? சார், அது வந்து நான் ராம், நீங்கள் டீம் லீட் பொசிஷன் கேட்டிங்களாமே. பொசிஷன்லாம் நம்மளை தேடி வரணும், நம்மளா கேட்டு வாங்கக்கூடாது. இதுக்கு முன்னாடி கஷ்டப்பட்டு வேலை தேடி கிடைச்சிருந்தா அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். எனிவே, ஐ டோன்ட் வாண்ட் டு வேஸ்ட் மை டைம். யூ கேரி ஆன். ஓகே சார். ஓகே காய்ஸ், எல்லாருமே என்னோட கேபினுக்கு வாங்க, உங்ககிட்ட தனியாக பேசணும். என்ன சார், உங்களுக்கு தனியாக சொல்லணுமா? ராம், ராம், இனிமே நம்ம 2 பேரும் சேர்ந்து வாழ முடியும்னு தோணுச்சு ஜனனி. எங்க வந்திருக்கோம்? உட்காந்து பாட்டு கேட்டுட்டு இருக்க. எடு. அதே பாட்டு கூட கேட்க மாட்டேன். சாரி, 2 பேரும் ரொம்ப நேரமா வெயிட் பண்றீங்களா? இல்ல டாக்டர். மிஸ்டர் ராம் அண்ட் மிஸ்ஸஸ் ஜனனி, செஷன் ஸ்டார்ட் பண்ற முன்னாடி 2 பேரும் எதுக்காக கவுன்சிலிங் வந்திருக்கீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? 2 பேருக்கு சண்டை வரக்கூடாது சார். 2 பேருக்கும் பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் வரணும். ஒரே கேள்வி, ஆனால் 2 டிஃப்ரெண்ட் அப்ரோச். இதான் உங்களுக்குள்ள இருக்க பிரச்சனைன்னு நினைக்கிறேன். ஆமா ரைட் சார்? ஃப்ராங்காக சொல்லணும்னா எனக்கு இந்த கவுன்சிலிங் கர்மந்தெல்லாம் சுத்தமாக பிடிக்கவே இல்லை. ஒருவேளை நான் இங்கே வரலன்னா அதை வச்சு தேவையில்லாமல் சண்டை போடுவேன். அதுக்காக தான் இங்கே வந்தேன். ஸோ ஐ ஜஸ்ட் வாண்ட் டு அவாய்ட் ஃபைட், அவ்வளோதான். சாரி டாக்டர், எல்லாத்தையும் ஸ்டீரியோ டைப்குள்ள டெம்ப்ளேட்ல வச்சு பார்க்குற ஒரு ஓல்டு ஃபேஷன் பூமர் டாக்டர் இவன். ஓ, நான் ஸ்டீரியோ டைப்னா இந்த புரட்சி பெண்மணி யாருமே யோசிக்காத அங்கிள் திங்க் பண்ணுற ஏலியன். வெயிட், நீங்கள் லவ் மேரேஜா? என்ன? ஆமாவா? அதுக்கே இவ்வளோ யோசிக்கிறீங்க? சரி, உங்கள் லவ் ஸ்டோரி சொல்லுங்க. சார், நான் ஃபஸ்ட்டு இவ்வளோ காலேஜில் தான் சார் மீட் பண்ணேன். மீட் பண்ணோடனே எனக்கு அவ்வளோ பிடிச்சிருச்சு.
ஆனால் அவள் தான் ஃபஸ்ட்டு ப்ரப்போஸ் பண்ணா. நீ தான் ப்ரப்போஸ் பண்ண? ஏய், நீ தான் ப்ரப்போஸ் பண்ண சார். அவள் கிடக்குறா, நான் சொல்கிறேன் சார். மீட் பண்ணி அதுக்கப்புறம் நானும் அவள் ப்ரப்போஸ் பண்ணிட்டான்னு தேவையில்லாமல் அக்செப்ட் பண்ணிட்டேன். வழக்கம் போல் காலேஜ் முடித்தோன்னே எங்கள் 2 பேர் லவ் மேட்ரை வீட்டில் சொன்னோம். எப்பவும் போல் வீட்டில் ஒத்துக்கலை. ஸோ வீட்டை எதிர்த்து நாங்கள் 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். எல்லாமே நல்லா தானே போயிட்டு இருக்கு. இதில் எங்கே பிரச்சனை இருக்கு? சார் பிரச்சனை வீட்டில் இல்லை, அப்புறம் ஆஃபீஸில். யார் ஆஃபீஸில்? இனிமேல் நம்ம 2 பேரும் சேர்ந்து வாழ முடியும்னு தோண ஜனனி. எஸ்கியூஸ் மீ. ஹலோ. 2 பேரும் மேரேஜுக்கு முன்னாடி ஒருத்தர் நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்க. ஆனால் இன்னும் மேரேஜுங்கிறத ஒழுங்காக புரிஞ்சிக்கல. எல்லாரும் வழக்கமாக சொல்கிறது தான், விட்டு கொடுத்து வாழ முயற்சி பண்ணுங்க. எது தேவையான அணி, எது தேவையில்லாத அணின்னு பார்த்து பிடுங்கி தூக்கி போட்டுருங்க. மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை செக்ஸ் லைஃப்பில் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை, ஸ்ட்ரெஸ், ஃப்யூச்சர் மேலே பயம், இப்படி ஏதாவதுனா கவுன்சிலிங் தேவைப்படும். ஆனால் பிரச்சனையே நீங்கள் வேலை செய்கிற இடத்துல தான்னா அதை எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு உங்களுக்கே தெரியுமே. உங்கள் கையில் தான் இருக்குது. எல்லாமே எங்கள் கையிலனா அப்போ கவுன்சிலிங் ஃபீஸ் இல்லையா டாக்டர்? நோ, ஃபஸ்ட்டு பேமெண்ட், அப்புறம் தான் ட்ரீட்மெண்ட். ஆல்ரெடி 20K பே பண்ணியிருக்கேன் டாக்டர். இன்னும் பண்ணோம். ஏய், இங்கே வந்ததுக்கு பேசாமல் இருக்கப்பட்ட படத்தையாவது 4 தடவை பார்த்துருக்கலாம். வாட்? தேங்க்யூ சொன்னேன் டாக்டர். வெல்கம். பாட்டு கூட நான் கேட்க கூடாதா? ஏறாம என்ன கில்ட்டி கான்ஷியஸ்குள்ள தள்ளுற? எனக்கு என்னமோ நான் தான் உன் லைஃபை கெடுத்துட்ட மாதிரி ஃபீல் ஆகுது. நான் ஏன் பாட்டு ஆஃப் பண்ணேன்னு தான் கேட்டேன். சரி, இந்த கவுன்சிலிங் உனக்கு எப்படி இருந்துச்சு? என்னமோ பிரியாணி சாப்பிட்ட மாதிரி கேட்குற. யூஸ்ஃபுல்லா இருந்துச்சா இல்லையா? எனக்கா? எனக்கும் தான். அவர் சொன்ன மாதிரி அடுத்து என்ன பண்றதுன்னு யோசிப்போம். நீ வேணா யோசி, நான் கிளம்புறேன். எங்க போற? ஆபீஸ் வரல? இந்த கேள்வியை கேட்கறது என் ஒய்ஃபா இல்லை மேனேஜரா? நான் கேஷுவலா கேட்டேன்டா. செந்தில் காலில் அடிபட்டிருக்குன்னு சொன்னான். நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன். ஹே, முன்னாடியே சொல்லியிருந்தா நானும் பிளான் பண்ணி வந்திருப்பேன்ல. இப்போதாண்டி அவன் எனக்கே மெசேஜ் போட்டான். 2க்கு 1னா ஏன் எதுக்கு ஆஃபீஸ் இருக்கா இல்லையான்னு பார்த்துட்டுலாம் வர முடியாது என்ன? என்னோட பொசிஷன் அப்படிடா. ஆமாம், நீங்கள் மேனேஜர், நாங்கள் சாதாரண டெவலப்பர் தானே. சரி, நான் போய் அவனை பார்த்துட்டு வரேன். நீ பார்த்து கேர்ஃபுல்லாக போ என்ன? ஓய், ஆஃபீஸ் போய்ட்டு மறக்காம மெசேஜ் போடு. ம், பாய்டி. ரத்த கொதிப்பு மாமனாருக்கு ரத்த கொதிப்பு. யாரா அந்த பையன்? நான் தான் அந்த பையன். யாரா அந்த பையன்? நான் தான் அந்த பையன். என்னாச்சு மாமா? ஒன்றும் இல்லைம்மா, ராமு வந்திருக்கான். அதான் பார்த்து சந்தோஷத்தில் கொஞ்சம் எகிரி பிடிச்சிட்டேன். கால் வலிக்கிடுச்சு. கால் அடிபட்டுருக்குன்னு சீரியஸாக ஓடி வந்தா நீ என்ன கானா பாட்டு பாடிட்டு இருக்கிற? டேய், கால் அடிபட்டுருக்குன்னு தான் சொன்னேன். எனக்கு நான் சொன்னேன். டேய் செதுரு, நானே கடுப்புல இருக்கேன், காண்டேத்தாத. டேய், எனக்கு இல்லடா, மழை இருக்குடா. மழை இருக்கா? எப்படிமா இருக்க? நல்லா இருக்கேண்ணா. நீங்க? நான் நல்லா இருக்கேன். ஜனனி எப்படி இருக்கா? என்ன பண்றா? அவளுக்கு என்ன, நல்லா தான் இருக்கா. சரி, நீங்க 2 பேரும் பேசிட்டு இருங்க, நான் போய் காப்பி போட்டு எடுத்துட்டு வந்துடுறேன். மச்சி, உனக்கு அதெல்லாம் போட தெரியும்? மாவா அதெல்லாம் சூப்பரா போடுவாருண்ணா. சரி, உனக்கு எப்படி மாடிப்பட்டுச்சு? அது வீடு துடைக்கும் போது வலிக்கு விட்டு விழுந்துட்டேண்ணா. எப்பவும் பண்ற வேலை தானே, பார்த்து கவனமா பண்றது இல்லையா? எப்பவும் வழக்கமா அவர் தான் பண்ணுவாரு. சரி, அவருக்கு எது கஷ்டம் இன்னைக்கு நான் பண்ணலான்னு பார்த்தேன். ஆனா நான் கீழே விழுந்து அவர் இன்னும் கஷ்டப்படுத்திட்டேண்ணா. அவன் தான் துடைப்பானா? வீட்டில் பாதி வேலை அவர் தான் செய்வாரு. அதுவும் வீக்கெண்டனா வீடே அவரோட கண்ட்ரோல் தான். பட்டு காஃபி ரொம்ப சூடா இருக்கு. ஆறுனதுக்கு அப்புறம் எடுத்துக்கோ என்ன? போன பக்கத்திலே வச்சுக்கோ. எதுவா இருந்தாலும் கால் பண்ணு, நான் மேல தான் இருப்பேன். மச்சான் வாடா. நீ இருமா. சரிங்கண்ணா.
டே மாமா, என்னடா இது? ஆஃபீஸில் நான் யார் தெரியுமா, நான் ஒரு ஆண் சிங்க மாதிரி ஒன்லி ஸ்லீப்பிங் நோ ஹோம்ஒர்க் டூயிங்னு சொல்லுவேன். இங்கே வந்து பார்த்தா எல்லா வேலையும் நீ தான் பார்க்குற. உன் ஒய்ஃப் சொல்கிறத கேட்டா நீ ஃபுல் டைம் வீட்டில் தான் வேலை பார்க்குற போலையே. மச்சான், நான் ஏதோ சோக கதை சொல்ல வரேங்கிற மாதிரியே பிஜிஎம்லாம் யோசிக்காத. என் ஒய்ஃபுக்கு ஒன்றும் இல்லை, அவன் நல்லா தான் இருக்கான். காலில் ஒரு சின்ன சுளுக்கு, அவ்வளோதான். பட் அவன் சொன்னதெல்லாம் உண்மைதான். சரி, அப்போ ஆஃபீஸில் நீ கொடுத்தது எல்லாம் பில்டப் தான். ஏய், நீ எல்லாம் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணவன். நானா கல்யாணம் பண்ணுறதுக்காகவே கண்ட விட்டு கண்டம் போய் பொண்ணு தேடின சுத்தமான 90s கிட்ஸ் பரம்பரை. ஏதோ ஒரு புண்ணியவன் வேலை இருக்குது நல்ல குடும்பம்னு சொல்லி அவர் பொண்ணை என் கையில் பிடிச்சி கொடுத்துட்டாரு. ஏண்டா அடிபட்டிருக்குன்னு சொல்கிற, அவங்க வீட்டிலேருந்து யாராவது வர சொல்லி பார்த்துக்க வேண்டியதானே? ஏன் மச்சான், இதுவே உனக்கு இப்படி ஏதாவதுனா ஜனனி உன்னை பார்த்துப்பாளா இல்லை உங்கள் அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி வர சொல்லுவாளாடா? மச்சான், நமக்கு பிறந்த பொன் குழந்தைய எப்படி நம்ம கேரிங்காக பார்த்துப்போமோ அதே மாதிரி நம்மளை நம்பி வந்த பொண்ணையும் நம்ம தான்டா கேரிங்காக பார்த்துக்கணும். நான் இப்படி பேசுறதுனால புரட்சி புயல் கொள்கை குன்று அந்த லெவலுக்குலாம் யோசிக்காத. அப்படிலாம் இல்லைடா. எங்கள் அம்மாவுக்கு எங்கள் அப்பா என்னெல்லாம் செய்யலையோ அதை எனக்கு வரப்போகிற ஒய்ஃபுக்கு செய்யணும்னு நினச்சேன். ஆனால் ஒன்று மச்சான், வேலை இருக்கோ இல்லையோ எங்கள் அப்பா காலையிலே சாவடியில் போய் சாவகாசமாக உட்காந்துருவார். ஆனால் எங்கள் அம்மா வீட்டு வேலை, காட்டு வேலை, குளத்து வேலை, குட்டை வேலைன்னு எல்லாத்தையும் செஞ்சுட்டு கடைசியாக சாமி சேர்த்த படுத்துக்கிட்டா, சாமி கொஞ்ச நேரம் படுத்துக்கிட்டா அப்படி மட்டும்தான்டா கேட்கும். நமக்கு வாரத்தில் 2 நாள் லீவு, ஆனால் எங்கள் அம்மாவுக்கு மச்சான், நம்ம வேலைக்கு சீக்கிரமாக போனாலும் லேட்டாக போனாலும் நம்மகிட்டேருந்து எப்படி வேலையை உறிஞ்சிக்கணும்னு நம்ம முதலாளிங்களுக்கு நல்லாவே தெரியும். அதனால் நம்ம ஆஃபீஸில் இருந்தாலும் இல்லைனாலும் வேலை ஒன்று நிற்க போகிறதில்ல. அப்போது ஆஃபீஸை விட வீடு தான் முக்கியம்னு சொல்கிற? அது ரெண்டையும் கம்பேர் பண்ணுறதே தப்புன்னு சொல்கிறேன். அப்போது வேலையை விட்டு அனுப்பிட்டா என்னடா பண்ணுறது? மச்சான், நம்ம வேலைன்றது ட்ரெயின் மாதிரி, ஒன்றுனா இன்னொன்று பிடிச்சி போயிடலாம். ஆனால் புருஷன் பொண்டாட்டிங்கிறது தண்டாவலை மாதிரி, ஒன்று சரியில்லைனா கூட லைஃப் அவ்வளோதான், காலி. உனக்கு என்னப்பா, இப்படி ஒரு ஒய்ஃப் அமைஞ்சதுனால உன் லைஃப் நல்லா இருக்கு. ஓ, அப்போ சாருக்கு போடாங் ஜனனி மாதிரி ஒரு பொண்ணு கிடைக்கிறதுக்கு நீலாம் கொடுத்து வச்சிருக்கணும்டா. கொஞ்சம் யோசிச்சு பாரு, ஜனனி மட்டும் உன் லைஃப்பில் இல்லைன்னா உன் லைஃப் என்ன இருக்கும்? வீட்டில் மட்டும் இல்லைடா, ஆஃபீஸ்லையுமே நிறைய விஷயம் நமக்கு சொல்லாமல் சொல்லி கொடுத்துருக்கா. அப்போ ஆஃபீஸில் என்ன அசிங்கப்படுத்தினப்போ எனக்காக ஒரு வார்த்தை பேசினாடா அவ? டேய், அன்னைக்கு அவள் ஆஃபீஸில் உனக்காக பேசலன்றது மட்டும்தான்டா உனக்கு தெரியும். அதுக்கப்புறம் அவள் என்ன டிசிஷன் எடுத்தாலும் உனக்கு தெரியுமாடா? ஜனனி, நம்ம கம்பெனியோட மோஸ்ட் வேல்யூபிள் ரிசோர்ஸ் நீங்கள் தான். அவ்வளோ பெரிய ப்ராஜெக்ட் கிடைச்சதே உங்களால தான். நீங்கள் மட்டும் ரெசிக்னேஷன் இமெயில் அனுப்பியிருக்கீங்க. ஆர் யூ நீட் எனி கைண்ட் ஆஃப் salary hike? சாரி சார். என்ன இப்போ என்கிட்டேருந்து உங்களுக்கு சாரி வேணுமா? மாமா, நீங்கள் போய் ஒரு பணக்கார வீட்ல பணம் நிறைய இருக்குது தெரிஞ்சு திருடுறதுக்காக ஒரு திருட்டு கும்பல் உள்ள நுழைஞ்சா அந்த குடும்பத்தை காப்பாத்த தன் உயிரையே பணயமா வைக்கிற நாய்க்கு சொத்து எழுதி வைக்க வேண்டாம். ஆனா அந்த நாய்க்கு இருக்க நன்றியில கொஞ்சமாவது உங்களை மாதிரி ஆளுங்கிட்ட இருக்க வேண்டாம். நீங்க என் டீம் கிட்ட அப்படி பேசி இருக்க கூடாது சார். அதுக்காக எங்க மாமா உங்ககிட்ட சாரி கேட்கணுமா? மாமா, புருஷன் முன்னாடி 2 பேரும் சேர்த்து டெர்மினேட் பண்ணுங்க. தகுதியே இல்லாத உன்ன மாதிரி ஆளுக்கு டிஎல் பொசிஷன் ஏன் கொடுத்தாங்க நான் கேட்டேனா? தகுதியா இருக்க ஒருத்தருக்கு ஏன் கொடுக்க மறுக்கறீங்கன்னு தான் கேக்குறேன். குடிகாரன், லேட் கம்மர், சுப்பீரியருக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்க மாட்டேங்கிறான். இது எல்லாத்தையும் தாண்டி உன் ஹஸ்பண்டோட குவாலிஃபிகேஷன் தவிர வேற என்ன தகுதி இருக்கு அவங்கிட்ட? ஆபீஸ்க்கு குடிச்சிட்டு வந்தாரா பாத்தீங்களா? லேட் கம்மர்னு சொல்றீங்க. அவரோட லாக் அவுட் டைம் எடுத்து பாருங்க. இருக்கிற எல்லா எம்ப்ளாயி விட அதிக நேரம் எஃபிஷியன்ட்டா வர்க் பண்ற ஒரே எம்ப்ளாயி அவர்தான். அண்ட் ப்ராஜெக்டையும் டைமுக்கு முடிக்கிற ஒரே எம்ப்ளாயும் அவர்தான். அப்புறம் சுப்பீரியர் புல்ஷிட். இது என்ன காஞ்சி மடமா இல்ல கார்ப்பரேட் ஆபீஸா? அப்புறம் உன்னை பத்தி பேக்ரவுண்ட் வெரிஃபிகேஷன் பண்ணா உனக்கு இங்க மட்டும் இல்ல எங்கேயும் வேலை கிடைச்சிருக்காது. இதுக்கு முன்னாடி நீ இருந்த ஆபீஸ்ல உன்னை ஏன் டெர்மினேட் பண்ணாங்க? ரீசன் சொல்லு பாப்போம். பிளட்டி வுமனைசர். இவரோட பிரதர் இன் லான்ற தகுதி மட்டும் உனக்கு இல்லனா உனக்கு இங்கேயும் வேலை கிடைச்சிருக்காது. இந்நேரம் காவி வேட்டி கட்டிக்கிட்டு ஏதாவது ஒரு மடத்துல பரதேசியா தான் தெரிஞ்சிருக்கணும். இனஃப் ஜனனி, நான் அப்படி பேசிடக்கூடாதான். ஐம் சாரி. மாமா, என்னது? ஜனனி சொன்னது எல்லாமே எனக்கு ஓகே தான். அவங்க சொன்னது எல்லாத்தையும் பண்ணிடுங்க. அப்படியே கார்ப்பரேட் ரூல்ஸ் என்னவோ அதையும் ஃபாலோ பண்ணிடுங்க. தேங்க்யூ சார். அவளோட ஒன்றா நான் சந்தோஷமாக வாழணும்னா இனிமேல் நான் அந்த கம்பெனியில் இருக்கக்கூடாது மச்சி. டேய், நான் என்ன சொல்ல நான் வேற ஒரு கம்பெனியில் ஜாயின் பண்ண போகிறேன்டா. டேய், என்ன சொல்கிற? இது எப்போ முடிவெடுத்தது தான். இன்டர்வியூலாம் அட்டெண்ட் பண்ணிட்டேன்.
இன்னும் 2-3 டேஸில் ஜாயின் பண்ண போகிறேன். அப்பாடா கடவுள் இருக்காரு மாமா. ஏன் நீ ஜாயின் பண்ணிட்டா உன் பின்னாடி நானும் ஜாயின் பண்ணிடுவேன்ல. எப்பா சாமி ஹாலை விட்றா. ஐயோ சரி அதை விடு, இந்த மேட்ரு என்னைக்கு தெரியுமா? சர்ப்ரைஸாக சொல்லலான்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன்டா. ஏய் முதல்ல போய் அவகிட்ட சொல்றா, அப்புறம் அவ ஏதாவது ஷாக் கொடுத்துட போறா. சரி மச்சான், காப்பி அங்கே சூடா இருக்கு, ஆறிய போகுது, வா போய் சாப்பிடலாம். இல்லைடா நீ போ, நான் வரேன். சரி வா, நான் கீழே வெயிட் பண்றேன். என்ன மேடம் ஹெவி ஒர்க்கா? நீ ஏன் இன்னைக்கு ஆஃபீஸ் வரல? வரணும்னு தோணலை. இனிமே இப்படி பண்ணாத ராம், இது நீ உன் டேலண்ட்டை காட்ட வேண்டிய டைம். இது நம்ம தூங்குற டைம். நாளைக்கு ஏதாச்சும் பிளான் இருக்கா? ஆமா, ஏன்? நாளைக்கு சொல்கிறேன். நானும் உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். குட். அப்போ நாளைக்கு 2 பேரும் நைட்டு பேசுவோம். எனி குட் நியூஸ்? நாளைக்கு சொல்கிறேன். ஹலோ, எஸ், எந்த ஆஃபீஸ்? யா மேம், சாரி, எப்போ வரணும்? ஓகே மேம். டேபிள் மேல ஒரு லெட்டர் வச்சிருக்கேன், மறக்காம பாத்துரு. ஐயோ, ஆமா, நீங்க மேரிட் தானா? ஆமாம் மேம். ஏன்? இல்ல, இதுக்கு முன்னாடி ஒர்க் பண்ண ஆஃபீஸ்ல எப்படி 2 பேரும் ஒண்ணா ஒர்க் பண்ணீங்க? ஆக்சுவலி அதுக்கு காரணமே என்னோட ஒய்ஃப் தான் மேடம். இங்கே எப்படி ஒர்க் பண்ண முடியாதா? ஆக்சுவலி கார்ப்பரேட் ரூல்ஸ்ல அந்த மாதிரி பண்ண முடியாது. அண்ட் ஒன் மோர் திங், பிளட் ரிலேஷன் யாரா இருந்தாலும் 2 பேரும் ஒண்ணா ஒரு இடத்துல ஒர்க் பண்ண முடியாது. ஓ, அப்போ ஃப்ரெண்ட்ஸ்? அது பிரச்சனை இல்லை. ஏன், யாராச்சும் இருக்காங்களா? ஒருத்தர் இருக்கா மேடம், இப்போவே 100 தடவைக்கு மேலே கால் பண்ணிட்டான். ஓ, ஒரு 6 மந்த் போகட்டும், பார்க்கலாம். ஓகே மேம். ஜஸ்ட் a minute. ஹலோ. எஸ் மேம். ஆல் செட். புதுசா டிஎல் வந்திருக்காரு, உங்களை மீட் பண்ண கூட்டிட்டு வரட்டுமா? யா ஓகே மேம், ஷூர். யா ஓகே ராம், நீங்க போய் மேனேஜரை மீட் பண்ணுங்க. ஐ எம் சாரி, ஐ ஹாவ் another important மீட். ஓகே? ஓகே மேம். யா ஓகே, அண்ட் ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ மேம். தேங்க்யூ. மே கம் இன்? எஸ் கம் இன். அந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் எனக்கு மெயில் பண்ணுங்க, நான் பார்த்துட்டு உங்களுக்கு சொல்றேன். 1 minute. ஓகே, ஐ கால் யூ லேட்டர். பை. நீங்க ஏய், நீ என்ன இங்க பண்ற? அப்போ நீ அந்த லெட்டர் பிரிச்சு பார்க்கவே இல்லையா? என்ன லெட்டர்?
ஹேய் என்னடி இது? நீ ஏன் என்கிட்ட முதல்ல இதை சொல்லல? நீ மட்டும் சொன்னியா என்ன? சர்ப்ரைஸா? நானும் சர்ப்ரைஸ் பண்ணலாமேன்னு இருந்தேன். போச்சு. வழக்கம் போல கேண்டில் லைட் எல்லாரும் போச்சு. Do you know each other, guys?